வணக்கம் நண்பர்களே. ஒரு 50 கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருந்தேன். எல்லாரும் டெஸ்ட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆன்சர் கீ வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ பேராசிரியர் வெங்கடேஷன் புக்கில் இருந்து எடுக்கப்பட்டது தான். அதை வந்து பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலாக ஒன்லைனராக நிறைய கேட்பாங்க. ஆனால் இந்த குரூப் 1 எக்ஸாம் நம்ம போகும்போது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ நிறையவே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக வந்து நம்ம வச்சிருக்கிறோம். அதில் ட்விஸ்ட் பண்ணி எப்படி கேட்கறது அப்படின்ட்டு. இதில் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தனித்தனியாக கேட்டதையும் ஒன்றா கிளப் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி வந்து பண்ணியிருக்கிறோம் நம்ம. அப்புறம் பேராகிராஃப் பேசிஸில் பேசிக்காக என்னன்னா டைம் கன்சியூமிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். ஆக்சுவல் எக்ஸாம் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஆன்சர் சிம்பிள் தான், ஆனால் நேரத்தை ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 130 140 பக்கம் வச்சிருப்பாங்க குரூப் 1. அப்போ அந்த 3 மணி நேரத்தில் நம்ம பண்ணோம்னா டைம் கன்சியூமிங். அதுக்குள்ளே நம்ம என்னன்னா ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ படிக்கிறதுங்கிறத விட எக்ஸாம் காலில் டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதா முக்கியம். அப்போ நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு விட முடியாது. இதில் அந்த படித்தது தெரிஞ்சது கூட இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுவேன். என்னன்னா தெரிஞ்ச 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, தவறானதுன்னு கேட்பாங்க. ரெண்டுமே சரியானதாக இருக்கும். மேலே தவறானது கேட்குறாங்கிறதே மறந்துட்டு அந்த சரியானதுன்னு சொல்லி 2 A and B கரெக்டு, அதாவது 1 and 2 கரெக்டுன்னு போட்டுருவான். அப்புறம் தான் தெரியும் அவன் கேட்டது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விஷயத்தோட நாலேஜ் நமக்கு இருக்கு, நம்ம படிச்சிருக்கிறோம், உள்வாங்கியிருக்கோம், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த கொஸ்டினை நம்ம எடுக்கலை. அப்போ அதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா ப்ராக்டிஸ் தேவை. சுத்தமாக தெரியலையா பிரச்சனை இல்லை, நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நம்ம தப்பு பண்ணுறோமா அது பிரச்சனை. அந்த கேர்லெஸை குறைக்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடுவோம். விடுதலை போராட்டத்தோட தமிழ்நாட்டில் பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம தான் முதல்ல சண்டை போடுறோம். அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 1755லேயே நம்முடைய புலித்தேவர் வந்து எது சண்டை போட்டிருப்பாரு. அதை தொடர்ந்து வேலுநாச்சியார் வந்து சண்டை போட்டாங்க. மருது சகோதரர்கள் இருக்காங்க. இப்போ தென்னிந்திய கழகம்னே நடந்திருக்கோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காரு. இந்த மாதிரி பல போராட்டங்கள் நம்ம வந்து சண்டை போட்டோம். 1801 ஒரு காட்டிட்டோம். 1806 வேலூர் கழகம் நடத்திட்டோம். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் 1857 வந்து பார்த்தோம்னா அங்கே சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போரே வருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா படித்தவங்களால இருக்கக்கூடிய மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்கனைசேஷன் ஃபார்மிங். இதில் பெங்காலில் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, அது 1838. அது வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனாக அப்படியே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம சவுத்தில் வந்து பார்க்கும்பொழுது மദ്രാஸ் மாகாணத்துக்கு 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம். இப்போ இது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். இதில் வங்காளத்தில் பார்த்தோம்னா வங்காளத்தில் என்ன பண்ணாங்க, பெங்கால், பீகார், ஒரிசா அலகாபாத் உடன்படிக்கை, வங்காளத்தினுடைய ஜமீன்தாரி உரிமை திவானி ரைட்ஸ் அவங்க கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்கே அவங்க போட்டது ஜமீன்தாரி முறை. அப்போ ஜமீன்தாரி முறை அங்கே நடைமுறையில் இருக்கும்போது ஜமீன்தார் சரியாக வரி கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, லேண்டை வாங்கி ஏலத்தில் விட்டுருவாங்க. இதே விவசாயிகள் சரியாக வரி கட்டலைன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா இங்கே ரயத்துவாரி முறை இருக்குது, டைரெக்டாக நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. அப்போ இங்கே வந்து விவசாயிகள் வரி கட்டலைன்னா அவங்கள டார்ச்சர் பண்ணலாம், சித்திரவதை செஞ்சு கூட கலெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கு. அப்போ அதை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பாக இந்த 1852 ஆரம்பிக்கப்பட்ட சென்னை வாசிகள் சங்கம் வந்து இருக்குது. இதில் முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 1852 லட்சுமி நரஸ் செட்டி வந்து ஆரம்பிக்கப்பட்டது கரெக்டான ஒன்று. அவர் தான் கிரசன்ட் அப்படிங்கிற பத்திரிகை வந்து நடத்தினார், லட்சுமி நரஸ் செட்டி. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த குறைகளை எடுத்து சொல்றதுக்காக, ஏன்னா இங்கே கம்பெனி ரூல் பண்ணுது, கம்பெனி இங்கே வந்து நல்லா பண்ணலை அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கிறத பார்லிமெண்ட்டுக்கு சொல்றத முக்கியமான ஒரு வேலையை வச்சிருந்தாங்க. இன்னொன்று முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இவங்க இந்த கம்பெனியோட ஆட்சியை முடிச்சுக்கிட்டு நேரடியாக நீங்களே எடுத்து பண்ணுங்க. ஆக்சுவலாக 57 புரட்சிக்கு அப்புறம் அது நடக்குது, ஆனால் அந்த 57 புரட்சிக்கு முன்னாடியே இவங்க அதை வந்து கோரிக்கையாகவே வைக்கிறாங்க. அப்புறம் முக்கியமான 3வது பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா டார்ச்சர் கமிஷன், அதாவது இந்த டார்ச்சர் மூலமா கலெக்ட் பண்ணலாங்கிறத எதிர்க்கிறதுக்காக அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க, டார்ச்சர் கமிஷன் போடுறாங்க. இது வரைக்கும் 1 2 3 கரெக்ட். 4வது பாயிண்ட் என்னன்னா மദ്രാஸ் மாகாணத்தில் நிலவரி முறையை முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. நிலவரி முறையவே அவங்க ரத்து பண்ணல, டார்ச்சர் பண்ணி கலெக்ட் பண்ணாங்கிறத மட்டும் தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 1 2 3 கரெக்ட், 4வது மட்டும் தப்பா இருக்கக்கூடியது. இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த சென்னை மகாஜன சபா வருது, அதுக்கப்புறம் காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படுகிறது. இதுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா இந்த நியூஸ் பேப்பர் சம்பவம். இதில் 1877 வந்து பார்த்தோம்னா டி. முத்துசாமி அப்படிங்கிறவர், டி. முத்துசாமி ஐயர். இப்போ கூட நம்ம உயர்நீதிமன்றத்துக்குள்ள போனோம்னா நல்லா பளிங்கு சிலை, வெளியில கருங்கல் சிலையா மனுநீதி சோழன் இருப்பாரு, அங்கே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள போனோம்னா நல்லா பளபளன்னு பளிங்கு சிலையில வந்து யார் இருப்பான்னு பார்த்தா டி. முத்துசாமி ஐயருடைய சிலை இருக்கும் நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ஸோ அவர் தான் முதல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு இந்தியர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். ஐயோ, ஒரு இந்தியரை போய் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறதா அப்படின்னு ஆங்கில பத்திரிகைகளை கண்டனம் தெரிவிக்குது. அப்ப நமக்காக பேப்பரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜி. சுப்பிரமணிய ஐயர், இவருக்கு வயசு ரொம்ப இல்லை, 1855 பிறந்தவர். இந்து பேப்பர் ஆரம்பிக்கும் போது 1878 ஆரம்பிக்கும் போது அவருக்கு வெறும் 23 வயசு. நான் யோசிச்சு பார்க்குறேன், 23 வயசுல நம்மளால பேப்பரை படிக்கவே முடியல. இந்து பேப்பரை 23 வயசுல அந்த பேப்பர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இது இவர் மட்டும் இல்லை, அவங்கள வந்து ட்ரிப்ளிகேன் 6 அப்படிம்பாங்க, திருவள்ளிக்கேணி அறுவர் சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தோம்னா ஜி. சுப்பிரமணியன் முக்கியமான ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க 1878.
இந்த பேப்பரை தான் பிற்காலத்தில் வந்து பார்த்தோம்னா 1905 கஸ்தூரி ஐயங்கார் வாங்குறாரு. கஸ்தூரி ரங்கா ஐயங்கார். இப்போ வந்து பார்த்தோம்னா ஹிந்து என்றாம் சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய கஸ்தூரி ரங்க ஃபேமிலி. அப்போ அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து 1905 தான் போகுது. இவருடைய கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தான் மகாத்மா காந்தி வர சொல்லி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ரவுலட் சத்தியாகிரகத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து அங்கே தான் நடக்குது. ராஜகோபாலாச்சாரி கேட்டுக்கொள்ள, அவர் சொல்றதை கேட்டு இவர் வந்து காந்தியை அழைக்க, காந்தி வந்து இவர் வீட்டில் தான் தங்குறா. அதையும் ஒரு கொஸ்டினா வச்சிருக்கிறேன். ஸோ அடுத்து ஹிந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட போது ஜி சுப்பிரமணியருக்கு 30 வயசு. காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாடு 72 பேர். அந்த 72 பேருக்கு அவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னா, படித்தவங்களா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி போனவங்க பேராசிரியர் வெங்கடேசன் 21 பேர் அப்படிங்கிறாரு. நம்முடைய மாப்போசி விடுதலை பொருள் தமிழகம் அந்த புக்கை அவர் தான் எழுதினாருங்கிறது ஒரு கேள்வியா கேட்டாங்க. அவரு 21 பேர் அப்படிங்கிறாரு. கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனை பேர், மதுரையில இருந்து எத்தனை பேர் லிஸ்ட் போட்டிருக்காரு. அவர் சொல்லக்கூடியது 21 தான். ஆனா நம்ம நிறைய இடத்துல 22ன்னு பார்த்திருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் 21ன்னு கீ கொடுத்து அதை ரிவைஸ் வேற பண்ணாங்க. பட் 21 தான் ஆத்தன்டிகேட்டடா இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அதுல கலந்துக்கும் போது இவருக்கு வயசு 30. ஆனா இந்து பேப்பர் ஆரம்பிக்கும் போது வயசு வந்து 23. வயசெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, பிறந்த தேதி, அம்மா பேரு, பிறந்த வருஷம், இது எல்லாத்தையுமே டிஎன்பிசியில் கேட்டுட்டாங்க. ஏன், ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒய்ஃபோட பேர் என்னங்கிறது முதற்கொண்டு அவங்க வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்ப இதுல 4 மட்டும் தப்பு. அவர் 30 வயசா இருந்தார். இந்து தொடங்கும் போது அவருக்கு 23 வயசு. அதான் டெஸ்ட். அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம்னா, சென்னை மகாஜன சபை 1884 தோற்றுவிக்கப்பட்டது. மே 16. அதே மே 16 1761 நம்முடைய மருதநாயகம் கான் சாஹிப் புலித்தேவருடைய நெற்கட்டும் செவ்வல், பனையூர், பனையூர்னா அது வேற பனையூர், நெற்கட்டும் செவ்வல், பனையூர், வாசுதேவநல்லூர் 3 கோட்டையை வந்து பார்த்தோம்னா கைப்பற்றாரு. ஸோ மே 16 1884 ஆல்ரெடி கேட்கப்பட்டது. இதனுடைய முதல் தலைவராக ரங்கைய நாயுடு. அடுத்து செயலாளராக இருக்கிறது பார்த்தோம்னா அனந்தச்சார்லு. இந்த அமைப்பின் மூலம் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டா இல்ல. இதுக்கான பொருத்தமான கேள்வி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த அமைப்பு சித்திரவதை சட்டம்? முன்னாடியே பார்த்தோம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம். அப்போ வந்து பார்த்தோம்னா இதுல இது மட்டும் வராது. ஸோ ஆன்சர் சித்திரவதை ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது தவறான ஒண்ணு. அப்போ 1 2 3 தான் வரும். ஸோ ஆன்சர் மாத்தி மார்க் பண்ணிருக்கு. இதுல வந்து சி தான் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, சி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மற்றும் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஒரே ஆண்டில் நிறுவப்பட்டன. இப்ப 2 ஆர்கனைசேஷனோட இயர் வந்து தெரியணும். இதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சிம்பிளா 1 வேர்டில் கேட்டாங்கன்னா, அந்த காலத்துல அப்படி கேட்டாங்க, எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதே 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதே 1852 தான் பாம்பே அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டதே தவிர பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது 1885. அப்ப இது 2 ஒரே வருஷம் சொன்னா அது தப்பு. ஏன்னா 1852 ஆரம்பிக்கப்பட்ட 2 அமைப்புகள், ஒன்னு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இன்னொன்னு பாம்பே அசோசியேஷன். பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது 1885. இதே மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் எம்பிஏ அப்படிங்கிறது அப்ரிவேஷன் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்னு கேட்கல. 1917 வந்து அமைக்கப்பட்டது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. ஆக்சுவலா முதல்ல தொடங்கப்பட்டதுன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான். ஆனா தெளிவான நோக்கங்கள் சொன்னா இதை சொல்லலாம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ல கேட்டாங்க, அது கரெக்டான அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 2வது வந்து நமக்கு சரி, 1வது வந்து தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் சரியானதுன்னு பார்த்தோம்னா 2 மட்டும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1884 ஆல் இந்தியா லெவல்ல ஒரு ஆர்கனைசேஷன் தேவை அப்படிங்கிறத முதல்ல யார் வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் சரண்டர் நாட் அப்படிம்பாங்க. ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர் அவர் தான். ஐசிஎஸ் ஆஃபீஸராக தேர்வாகி பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டவர் அவர் தான். சிவில் சர்வீஸ் ரிஃபார்முக்காக வந்து போராடினவர். 1876 1876 வந்து பார்த்தோம்னா இந்தியன் அசோசியேஷன், ஐஏ இந்தியன் அசோசியேஷன், அவரும் ஆனந்த் மோகன் போஸ் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அவர் தான் இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்திய தேசிய மாநாடுன்னு ஆரம்பிச்சார். ஆனால் அது அவரால் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தோம்னா மற்ற பக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு வந்து கம்மியாக இருந்தது. உதாரணத்துக்கு ஐசிஎஸ் ரீஃபார்ம் அப்படிங்கிறது சென்னைக்கு மெட்ராஸு கனெக்ட் ஆகலை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி நான் பிராமின் கிட்ட வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17 பேர்ல ஒரு 15 வருஷத்துல ஐசிஎஸ் பாஸ் பண்ணாங்க 16 பேர் பிராமின்ஸ். அப்போ அதுக்கான ஆதரவு பெருசாக வரல. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இதை முன்னெடுத்தவர் ஏஓக்யூம். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா 1884 அடையாறில் வந்து பார்த்தோம்னா பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி 1875 உருவாக்கப்பட்டது. 1882 வந்து பார்த்தோம்னா அடையாருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா அதோடைய ஆண்டு கூட்டம் நடக்குது. அதில் தான் இப்படி ஒரு அமைப்பு நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. எங்கே நடக்குதுன்னா திவான் ரகுநாதராவ் இல்லம்,
பேராசிரியர் வெங்கடேசன் புக்கில் அந்த விடுதலை போட தமிழ பங்கு அப்படிங்கிற பாடத்தில் முதல் இதிலே போட்டிருப்பாங்க. இதில் ஆப்ஷனில் எத்திராஜ் முதலியார். அது வந்து பார்த்தோம்னா நமக்கு அடுத்த இதில் வரக்கூடிய டாப்பிக்கு, நம்மளுடைய நீதி கட்சி ஃபவுண்டேஷனில் இரு துருவங்களாக செயல்பட்ட டி.எம். நாயரையும் பிட்டி தியாகராய செட்டியையும் ஒன்றாக இணைத்த சமரச சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நடேச முதலியார். இப்போ நடேச முதலியார் எத்திராஜ் முதலியார் வீட்டுக்கு வர சொல்லி அங்கே வச்சு தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்துது. அதான் அவங்க இயல். அடுத்து ஆப்ஷன்ல பார்த்தோம்னா கஸ்தூரி அங்கையங்கார். இவர் வீட்டில் தான் மகாத்மா காந்தி வர சொல்லி ராஜகோபாலாச்சாரி வந்து இவர் மூலமா அவருக்கு அழைப்பு கொடுத்து அவரை வர சொல்லி அங்கே உட்காந்து பேசுறாங்க. ரவுலட் சத்தியாகிரகா இருக்கு. ஏன்னா காந்தி ஏற்கனவே சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. சம்பரான், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அகமதாபாத், கேதா 3 சம்பவம் பண்ணவரை இந்தியா முழுசும் பெருசா பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போதே, எங்க அவரை கூப்பிடுங்க, இங்க இருந்து ஸ்கெட்சை போடுவோம், தரமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அங்கையர் வீட்டில் தான் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. மார்ச் 29, 30 வச்சுக்கோமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஏப்ரல் 6 வச்சுக்கலாம், கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாள் குறிச்சது நம்முடைய ராஜகோபாலாச்சாரி. அடுத்து இது சும்மா ஆப்ஷன்ல வச்சுருக்கேன், ஜி சுப்பிரமணிய ஐயருடைய வீடு, அது எதுலையும் இல்லை. ஸோ அது 3க்கும் 3 கொஸ்டின் இருக்கு தனித்தனியா. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை முன்வைக்கும் பெருமை தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுதேசமித்திரன் ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைத்ததால் தமிழ்நாடு தவமுடையதுன்னு சொல்லியிருப்பார் பாரதியார். ஸோ தமிழ்நாடு தவமுடையது முதல் காங்கிரஸ் மாநாட்டினுடைய முதல் தீர்மானம் ஜி சுப்பிரமணிய ஐயர். அது என்னன்னா, இந்திய அட்மினிஸ்ட்ரேஷன், இந்திய நிர்வாகத்தை பற்றி ஆராய்வதற்காக ஒரு ராயல் கமிஷன் வைக்கணும் அப்படிங்கிற தீர்மானம். அதை வந்து பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் கொண்டு வருவார். ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு அந்த செஷன் அட்டன் பண்ணும்போது வயசு வெறும் 30 தான். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை பாரதியார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து காங்கிரசினுடைய மூன்றாவது மாநாடு வந்து பார்த்தோம்னா 1887 சென்னையில் வந்து நடைபெற்றது. அது சம்பந்தமா நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. காங்கிரசினுடைய மூன்றாவது மாநாடு 1887 டிசம்பர் சென்னையில். தற்போது 1000 விளக்கு. அது வந்து பார்த்தோம்னா மக்கீஸ் கார்டன், இந்த மக்கீஸ் தோட்டத்தில் தான் நடக்குது. 1000 விளக்கு வச்சதுனால தான் அதுக்கு 1000 விளக்கு அப்படின்னு சொல்லி பேரு. இதுல என்னன்னா, முதல் செஷனுக்கு அந்த 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து இவங்க அழைப்பு விடுத்ததே இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களா வாங்க அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாம பாம்பேல கோகுல்தாஸ் சன்ஸ்கிரிட் காலேஜில் ஒரு க்ளோஸ்டு இண்டோர் ஆடிட்டோரியத்துக்குள்ள அது நடக்குது. அந்த 72 பேர் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், வேற யாருக்கும் தெரியாது. இதே மாதிரியே கல்கத்தா நடக்கும் போதுமே அப்போதைய வைஸ்ராய் டஃப்ரின் வந்து டீ பார்ட்டி கொடுப்பான். அப்பவும் வந்து பார்த்தோம்னா அது க்ளோஸ்டாக தான் நடக்குது. அடுத்த சம்பவம் எங்கன்னா, அடுத்த செஷன் எங்கே வச்சுக்கலான்னு பேசுகிறாங்க, மெட்ராஸில் வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. மெட்ராஸ்னோடனே நம்மளுக்கு என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, சரி ஒரு பெருசாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு திறந்த வெளியில் நடத்தப்பட்ட முதல் கூட்டம் இது. முதல் காங்கிரஸ் முதல்ல திறந்த வெளியில் நடத்தப்பட்ட காங்கிரஸ் மாநாடு. அது மட்டும் இல்லாமல் மற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கெல்லாம் அவங்களே ஃபண்டு பண்ணிக்கோங்க, ஏஓகியுமே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. ஆனால் இதுக்கு பொதுமக்கள் இருந்து நிதி வசூல் பண்ணுறாங்க. இதெல்லாம் போக விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் வினாவிடைன்னு ஒரு FAQ அந்த மாதிரி ஒரு மலிவு விலை புத்தகத்தை எழுதி அதை வந்து விற்கிறாங்க. அதுல இருந்து காசை வந்து வசூல் பண்றாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி மாநாட்டில் மூக்கனாச்சாரி அப்படிங்கிறவரு தமிழ்லையே பேசிடுறாரு. பிரிட்டிஷுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. ஏன்னா இவங்க ஆரம்பிக்கிறதே காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதே அரச விசுவாசத்தை துதிப்பாடிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ திடீர்னு தமிழில் பேசுனோடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னங்க நீங்க பாட்டுக்கு ஓப்பன்ல பண்றீங்க, என்ன நீங்க பாட்டுக்கு வந்து தமிழ்ல பேசிட்டு இருக்கீங்க, மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா எதுக்காக நீங்க வந்து பப்ளிக் கிட்ட பேசுறீங்க, நீங்க பேசுறதுனால ஓட்டா போட போறாங்க, நீங்க என்ன தேர்ந்தெடுத்த அரசியல் தேர்தலா இருக்குது, நீ என்ன லண்டன்லயே இருந்துகிட்டு இருக்க, நீங்க அடிமைப்பட்ட நாட்டில் தான் இருந்துட்டு இருக்கீங்க, இங்க உங்க ஓப்பனா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பிரிட்டிஷ் வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஸோ மொதல் 2 செஷனும் சத்தமெல்லாம் நடக்கும்போது 3வது செஷன் வந்து தரமான சம்பவம் ஆக்கிவிட்டாங்க நம்மளுங்க இங்கே சென்னையில் வச்சு. ஸோ தட் 188 1888 யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், அதாவது தேசப்பற்றுள்ள அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா சார் சையத் அகமது கான் இருக்கார்ல, அலிகார் மூமெண்ட்டு, அவர்கிட்ட சொல்லியப்பா காங்கிரஸ் ஏதோ நமக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, இப்போ கொஞ்சம் ஓவரா போறாங்க, மெட்ராஸில் சம்பவம் பண்ணிட்டாங்க, அதனால கொஞ்சம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணு, கவுண்டர் பண்ணுங்கிற மாதிரி இதை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பிரிட்டிஷ். ஸோ இந்த மாநாடு பக்ருதீன் தயோஜி தலைமையில் நடைபெற்றது. மேலும் முதன்முறையாக திறந்த வெளி திடலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அலங்கார பந்தல்ல நடைபெற்றது. சம்பவம் மദ്രാஸ்னா சம்பவம். சென்னை மாநாட்டுடைய வரவேற்பு குழு தலைவராக விஜயராகவாச்சாரியாரா அப்படின்னு பார்த்தோம்னா டி மாதவராவ் இருந்து இருக்கிறாரு. அப்ப இது வந்து மாறி இருக்குது. இப்ப டி மாதவராவ் என்பவர் வந்து பார்த்தோம்னா வரவேற்பு குழு தலைவர். விஜயராகவாச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னா காங்கிரஸ் வினாவடைன்னு சொல்லி எழுதினாரு. அப்ப இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, இது ரெண்டு தப்பு, 3 and 4 இஸ் ராங். அப்ப சென்னையில கவர்னர் இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கன்னிமாரா பிரபு. இந்த கன்னிமாரா பிரபு பேர்ல தான் கன்னிமாரா லைப்ரரி இருக்குது. அந்த கன்னிமாரா நூலகத்தை கரைச்சு கொடுத்தவர் தான் நம்முடைய CN அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணா.
ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் சிறப்பு விருந்து என்ன டீ வாங்கி கொடுத்துருப்பாரு, அதான் சிறப்பு விருந்தளித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 3 and 4 என்பது ரைட், தவறு. 1, 2, 5 இதுதான் வந்து கரெக்டு. நமக்கு என்ன கேட்டிருக்க ஆன்சர்ல சரியானவே கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 5 இஸ் கரெக்ட். அடுத்தது இங்கிலீஷ்ல இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பாரதியாரை பத்தி. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா, பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய சிவா, வாவேசு ஐயர், நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்க எல்லாருமே ஒரே டீம். அப்ப இவங்களை பத்தின கேள்வி வந்து நமக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 2 கேள்வி 3 கேள்வி வந்து கேட்பாங்க. இதுல பாரதியாரும் வஉசியும் பார்த்தோம்னா அவங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு. யாரு? வஉசியினுடைய அப்பா உலகநாதன் பிள்ளையும் பாரதியாருடைய தந்தையான சின்னசாமி ஐயரும் நண்பர்கள். இதுல வஉசி பிறந்தது பார்த்தோம்னா 1872 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து இவர் வந்து பிறந்தார். பாரதியார் வந்து பார்த்தோம்னா 1882 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வந்து பிறந்தார். அப்போ 2 பேர்த்துக்கு இடையில கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப் இருக்கு. அப்போ இதில் வந்து பார்க்கும்போது பாரதியாருடைய டேடி சின்னசாமி ஐயர் அப்பப்போ இவருடைய ஒட்டப்பிடாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரம், அவர் எட்டயபுரம், 2 பேரும் ஒரே ஜில்லா. அப்போ இவங்க வீட்டுக்கு வந்து போக இருப்பாங்க. அப்படி வந்து போகும் பொழுது இப்போ கூட நம்ம குழந்தைகளை வந்து வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வரும்போது அங்கிளுக்கு ரைம் சொல்லு, ஏபிசிடி சொல்லு, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சும்மா ஏபிசிடி 1 to 3 அப்படின்னா பாரதி மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு அவங்க அப்பாவால் சும்மா இருக்க முடியுமா? அப்போ உலகநாத பிள்ளைகிட்ட என் பிள்ளை பாரதியை பார்க்கணுமே, அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார், அவரை பற்றி பெருமையாக பேச இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு வஉசி. ஆனால் பாரதியை நேரில் வந்து பார்த்ததில்லை. ஸோ பாரதியோட பார்த்தோம்னா 82 பிறந்தவர், 5 வயசுல அம்மா இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் 15 வயசுல வந்து பார்த்தோம்னா அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. 11 வயசுலேயே பாரதின்னு பட்டம் வாங்கிட்டாரு. அட் த ஏஜ் ஆஃப் 16 16 வயசு ஆகும்போது அப்பா இறந்துட்டாரு. ஸோ தட் ஒய்ஃபையும் கூட்டிட்டு இவர் எங்கே போறாருன்னா காசிக்கு போறாரு. அங்கே அத்தை வீடு இருக்கு. அங்கே தான் வந்து பார்த்தோம்னா இங்கேயே நல்லா படிக்கிறவர். இதில் பாரதிக்கு வந்து அப்படி என்ன பிரிட்டிஷ் மேலே பயங்கரமான கோவம். ஏன்னா அவருடைய எழுத்துக்கள் தான் முக்கியமாக ஸ்கெட்ச் போட்டது, பிரிட்டிஷை பயங்கரமாக எதிர்த்தது வஉசியும் பாரதி. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், இரட்டையர்கள்னே சொல்லலாம். ஏன்னா சிவா கூட இருக்கிறாரு. ஆனால் சிவா வந்து பார்த்தோம்னா வஉசி சொல்றதை செய்கிறவர். ஆனால் வஉசிக்கே சொல்றவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பாரதியாருக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னா, பாரதியாருக்கு 10 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு பருத்தி அரவை மில்லை வந்து ஆரம்பிக்கிறார். அந்த மில்லுக்கான சரியான பொருள்கள் இன்ஜின் இதெல்லாம் கிடைக்காம பிரிட்டிஷ் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே 20,000 ரூபாய்னா சும்மாவா? அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க அப்பா வந்து பெரிய லாஸ் ஆயிட்டாரு. அது வந்து பாரதியை வந்து பயங்கரமாக பாதிச்சிருச்சு. அந்த இதுலேயே மனசு வருத்தப்பட்டு அப்பா வந்து இறந்து போயிட்டார். இப்போ ஒய்ஃபையும் கூட்டிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டாரு. அங்கே போய் ஹிந்தி படிக்கிறாரு, சமஸ்கிருதம் படிக்கிறாரு, பெரிய ஸ்காலராக மாறுறாரு. அலகாபாத் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல வந்து டாப்பராக வர்றாரு. இவ்வளவும் பண்ணிட்டு அங்கே இருக்கும்போது இந்த எட்டயபுரம் மன்னர் அங்கே போறாரு. அவர் பார்த்துட்டு பாரதியை வந்து கையோட கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படிதான் பாரதி திரும்பவும் எட்டயபுரத்துக்கு வர்றாரு. கொஞ்ச நாள் வேலை பார்த்தவர் அந்த வேலை பிடிக்காம திரும்பி வேலை இல்லாமல் மாறுறாரு. அப்பதான் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஆசிரியராக வேலை செய்கிறாரு. அப்புறம் ஸ்கூல்ல வேலை செஞ்சவரை ஒருத்தர் அவருடைய சொந்தக்கார மாமா வந்து ஜி சுப்பிரமணியர்கிட்ட ரெஃபர் பண்றாரு. யாரு? ஹிந்துவோட ஃபவுண்டர். அப்பதான் சுதேசமித்திரன்ல ஆசிரியர் பணி தேவைப்படுது. 1904 சுதேசமித்திரன்ல வேலைக்கு வந்து இது பண்றாரு. இந்த டைம்ல சுதேசமித்திரன்ல வந்து பார்த்தோம்னா இவர் வேலை செய்யும் பொழுது அதுல முதல்ல வந்து பார்த்தோம்னா வங்கம் வாழியவே 1905 பெங்காலை வந்து பிரிக்கும் போது வங்க பிரிவினை ஒரு பெரிய எதிர்ப்பை கலப்புது. அந்த டைம்ல வங்கம் வாழியவேன்னு முதல் கவிதை வந்து வெளியிடுறாரு. யாராவது கவிதை இருந்தா கொடுங்க, தேசப்பற்ற வளர்க்கணும்னு கேட்கும்போது நிறைய வரல. இதுக்கு நம்ம கேட்பானே நம்மளே எழுதவும் இவரே எழுதுறாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா இந்தியா பத்திரிகையில சேர்றார். இந்த இந்தியா பத்திரிகை சீனிவாசாச்சாரியார், திருமலாச்சாரியார் இந்த 2 பேரும் தான் அதிபர்கள். அந்த பத்திரிகையில் அவர் எழுதவும் அந்த பத்திரிகை ரொம்ப பிரபலம் அடையவும் அது எல்லாத்துக்கும் பேசப்படவும் இந்த பழைய ஃபேமிலி ஃப்ரெண்டான வஉசி இதை பத்தி கேள்விப்படுறாரு. அவர் வந்து பார்த்தோம்னா ஒட்டப்பிடாரத்தில் ஒரு லீடிங் அட்வொகேட்டு. போலீஸ் வந்து தப்பா அரெஸ்ட் பண்றவங்களையெல்லாம் இவர் போய் வாதாடி வெளியே கொண்டு வரதுனால போலீஸ்க்கு அவருக்கு பிரச்சனை ஆகுது. அப்போ டேடி வந்து தம்பி நீ வந்து தூத்துக்குடி போயிடறா அப்படிங்கிறாரு. தூத்துக்குடியிலேயே அதே பிரச்சனை வருது. ஸோ தட் தூத்துக்குடியில் இருந்துட்டு இருக்கும்போது இவர் அப்பப்போ சென்னை வந்து போறாரு. அப்படி வரும்போது ஒரு நாள் நேராக இந்தியா பத்திரிகை ஆஃபீஸருடைய வீடு, அந்த இந்தியா பத்திரிகை திருமலாச்சாரியார் வீடு ட்ரிபிளிகேன்ல இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள உள்ள போறாரு. போயிட்டு எங்க ஊருக்கார பையன் ஒருத்தன் இருப்பானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாரதியை கேட்டோடனே பாரதியை கூட்டு வர்றாங்க. முதல்ல பார்த்தோன்னே இந்த மாதிரி நான் உலகநாதன் பிள்ளையோட பையன் வஉசின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அந்த பிள்ளைவாளுடைய பிள்ளையாண்டானா நீங்க அப்படின்னோடனே அந்த பாஷை, திருநெல்வேலிக்குனே ஒரு பாஷை இருக்குல்ல, அந்த பாஷையும் அவருடைய ஐயர் பாஷை கலந்து வர 2 பேர் பேசிக்கிட்டே அப்படியே பீச்சில் வாக்கிங் போறாங்க. அப்ப இருந்து 2 பேரும் பரம நண்பர்களாக மாறிவிட்டார்கள்.
அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் சென்னை ஜனசங்கம். அவங்க 2 பேருடைய ஒரு இதுல வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 1907 வருது, 1907. இந்த 1907ல பிபின் சந்திரபாலை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறார் பாரதியார். இந்த பேச்சை கேட்டு போய் சீர்காழியில பிறந்து, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில பிறந்த நீலகண்ட சாஸ்திரி, இந்த நீலகண்ட சாஸ்திரி என்ன பண்ற, நீலகண்ட சாஸ்திரி தான், ஆனா சாஸ்திரின்னு போட்டுக்காம பிரம்மச்சாரின்னு போட்டுக்கிட்டாரு. ஏன்னா நாட்டுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பார்த்தோம்னா ட்ரிபிளிகன்ல இருக்கக்கூடிய அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டில வேலை செய்யறாரு. அவரும் அந்த பேச்சை கேட்டுட்டு பாரதியார்கிட்ட போய் இந்தியா பத்திரிகையில் அசிஸ்டண்டா சேர்றாரு. இப்படி ஒரு மாதிரி எல்லாம் சிங்க் ஆகுறாங்க. ஸோ 1907ல காங்கிரஸ் கூட்டம் நடக்க போகுது. அதுக்கு தலைவராக வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஸ்பிகாரி கோஸை வந்து அவங்க அப்பாயின் பண்றாங்க. ஸோ ராஸ்பிகாரி கோஸ் பேப்பர் வந்த உடனே இது என்ன ஆகுது அப்படின்னம்னா, பாரதியார் வஉசியில சொல்றாரு. பாரதியார் வஉசி எப்படின்னா, பாரதியார வஉசி மாமான்னு கூப்பிடுவாரு, பாரதியார் வஉசிய மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாரு. அப்ப மாமா மாப்பிள்ளைன்னு, என்ன மாமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி லஜபதிராயை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் திலகருக்கு அரவிந்த கோஷுக்கும் தந்தி கொடுக்குறாங்க. நீங்க சொன்னபடியே பண்ணிடலாம், ஆனா எனக்கு 100 பேராவது குறைஞ்சபட்சம் வேணும் அப்படின்னு பதில் தந்தி வருது. அதிக அளவில் தீவிரவாதியை அழைத்து வாருங்கள் என்று அரவிந்த கோஷ் யாருக்கு தந்தி கொடுத்தார்? வஉசிக்கு. ஆக்சுவலா தந்தி அவராக கொடுக்கல, லாலா லஜபதி ராயை வந்து பிரசிடென்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிச்சதே பாரதியார் தான். இந்த பிளானே பாரதியாரோடது. அப்ப இதை சொல்லி அவங்க ஆளை கூட்டிட்டு வான்னு சொன்னோன்னே, சூரத்துக்கு ஒரு ட்ரெயின் போகணும், 100 பேரை ஏற்றணும், செலவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நம்முடைய இந்தியா பத்திரிகையினுடைய அதிபரான ஸ்ரீனிவாசாச்சாரியார் பாதியையும் மீதிய வஉசியும் ஷேர் பண்ணிக்கங்கன்னு பேசி முடிக்கிறதே பாரதியார் தான். அப்ப சூரத்துக்கு போகுது. சூரத்துல வந்து பார்த்தோம்னா அந்த சூரத் மாநாடு, அதுல திலகர் இருக்காரு, அரவிந்த கோஷ் இருக்காரு, இவங்க மிதவாதிகள் ஃபெரோஷா மேத்தா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எடுத்த உடனே லஜபதி ராயை பிரசிடென்ட் ஆக போறோங்கிறத சொல்லாம இந்த மாதிரி ராஸ்பிகாரி கோஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அட்ரஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு தலைமை உரை வாசிக்கிறதுக்கு. அதுல பாரதியாரை பத்தியும் திலகரை பத்தியும் அரவிந்த கோஷ் பத்தியும் அவதூறா இருக்கு, அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்கிறாங்க. அவங்க மாட்டேங்கிறாங்க. சொன்ன நேரத்துக்கு செஷன் ஆரம்பிக்குது. இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல திலகர் வந்து பார்த்தோம்னா ஸ்டேஜ் மேல ஏறி குதிச்சு போய் அவர் பேச போறாரு. நீ இடத்துல போய் உட்காரு, இடத்துல போய் உட்காரு, கோ பேக் டு யுவர் சீட், டோன்ட் ஓபன் யுவர் மவுத் அப்படிங்கிறாங்க. திலகர் வந்து எவ்வளவோ சொல்லி அவர் கேட்காம, ஐயோ அது தப்பியா நிறுத்தியான்னு ராஸ்பிகாரி கோஷ் சொல்ற, அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி உட்காந்துருந்த மிதவாதிகளுக்கு வந்து கோவம் வந்து, மிதவாதிகள் தான் ஆனா கோவம் வந்து டக்குன்னு அடிக்கிறதுக்கு சேரை தூக்கிட்டாங்க. சேரை தூக்குறோடனே ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருந்த பாரதியார் ஏறி கூச்சு ஸ்டேஜுக்கு போய் திலகர் மேல விழுந்த சேரெல்லாம் தடுத்துட்டு பாரதியாரே ஸ்டேஜுக்கு ஏறனோடனே நம்ம ஆளுங்க எல்லாரும் சுத்திட்டாங்க. இதைத்தான் மகாகவி பாரதியார் சொல்றாரு, உடல் புல்லெரித்தது, உடல் புல்லெரித்து மகிழ்ச்சி உண்டாக்கியது. எத்தனை அடி திலகர் மேல விழுந்த போதும் தன்னை வந்து அசராம நின்றுட்டு இருந்தாங்கல்ல. நான் நினைச்சேன் பாரதியார் ஏதோ ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்தாரு போல் இருக்கு, அவர் உடம்பு புல்லரிச்சுன்னு சொல்லி. ஆனா ஆளா ஓடி போய் நின்று தடுத்ததே பாரதியார் தான். இதை பார்த்தது வஉசி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்க இருந்ததுல முடிவு செய்யப்படுகிறது, தென்னாட்டுக்கு வஉசியும், மேற்க வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து திலகரும், அந்த பக்கம் பெங்காலுக்கு வந்து அரவிந்தர் அப்படிங்கிற தலைமையும் முடிவாகுது. இந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடியது பாரதியார். அப்பதான் வஉசி சொல்றாரு, மாமா எல்லா பாஷையுமே நல்லா பேசுறாரியா, தெலுங்குக்காரங்கள்ட்ட தெலுங்குல பேசுறாரு, ஹிந்திக்காரங்கள்ட்ட ஹிந்தி பேசுறாரு, சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சும்மாவா சொல்ல முடியும். பாரதியாரை பார்த்து வியந்து போறாரு வஉசி. அப்படி பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டு திரும்பவும் ட்ரெயினர் இங்க வந்த உடனே ட்ரிபிளிகன்ல அங்க இருக்கக்கூடிய மெரினா பீச்ல கூட்டங்கள் போட்டு எல்லாத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் தான் திலகருடைய டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி வெளியே வருது. அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாரு, புதிய கட்சியினுடைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி அது வெளியே வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த இனிமே நம்ம இதுதான் பண்றோம்னு சொல்லி எல்லா சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது பிப்ரவரி மாசம் வஉசி அங்க கிளம்பி போயிடுறாரு, தூத்துக்குடிக்கு போயிடுறாரு. அந்த டைம்ல சுப்பிரமணிய சிவாவை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறாரு பரளிசு நெல்லையப்பர். பாரதியாரால தம்பி என்று அழைக்கப்பட்டவர் பரளிசு நெல்லையப்பர். அறிமுகப்படுத்த இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு லெனின் என்ற ஒரு புரட்சியாளர் 1917 தான் ரஷ்ய புரட்சி பண்றார். அதுக்கு முன்பாகவே தொழிலாளர்களை திரட்டி கோரல் மில், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கோரல் நூற்பாலை மில் தொழிலாளர்கள், வேலை நேரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பிரேக்கே இல்லை, அதே மாதிரி வீக்லி லீவ் கூட கிடையாது, சம்பளம் குறைவா இருக்கு அப்படின்னு தொழிலாளர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம். இவ்வளவு போராட்டம் பண்ணி வஉசி வந்து கைது செய்யப்படுகிறார். இதுக்கடையில கப்பல் கம்பெனி 2 கப்பல் வாங்கி விடுறாங்க, SS காலியோ லாவோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கப்பல் கம்பெனியில செயலராக இருக்கிறவர் யார், செக்ரட்டரியா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோமசுந்தர பாரதி வந்து முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறார். இந்த சோமசுந்தர பாரதி என்னங்க 2 கப்பல் இருக்கான்னு கேட்டா இல்ல, 3வது ஒரு தமிழ் கப்பல் இருக்கு சோமசுந்தர பாரதி அப்படிங்கிறாரு. அதுல அக்கௌண்டண்டா வேலை செய்யறவர் பரளிசு நெல்லையப்பர்.
இப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க்காக இருக்கும்போது இவர் வஉசி கைது செய்யப்படுகிறார். இந்த கப்பலை நம்முடைய பாரதியார் பாரத தாய் பெற்றெடுத்த இரு தவப்புதல்வர்கள் அப்படிங்கிறாரு. இவங்களை கைது செஞ்சு அரெஸ்ட் பண்ணி பின்கே வந்து தீர்ப்பும் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் வந்து பின்கே வந்து பார்த்தோம்னா புகழ்ந்த மாதிரி இருக்கும். வஉசினுடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாடலையும் கேட்டால் செத்த பெண்ணும் உயிர்த்தலும் 5 நிமிடத்தில் நாடு விடுதலை பெறும் அப்படின்ட்டு. ஆனா அவன் கொடுத்தது 40 வருஷம் சிறை தண்டனை. எதுக்காக? ஒரு 20 வருஷம் மக்களை போராட்டத்தை தூண்டினார் அப்படிங்கிறதுக்காக, இன்னொரு 20 வருஷம் சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைகளை கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக. இப்படி இதெல்லாம் வந்து பண்ணதுக்கு அப்புறமா அவரை தூக்கி வந்து ஜெயில் அடைக்கிறாங்க. அப்ப இதுக்காக பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருடையதுன்னு பார்த்தோம்னா மாடசாமி, ஒட்டப்பிடார மாடசாமி. மாடசாமி லைட்டா சொல்றாரு. பை த டைம் இந்த டைம்ல என்ன ஆயிருது அப்படின்னா, இவங்க ஜெயிலில் இருக்கும் பொழுது வாவேசு ஐயர் திருச்சிக்காரர். ஸோ திருச்சிக்கார விவிஎஸ் ஐயர் வந்து பார்த்தோம்னா பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்காக லண்டன்ல போய் தங்கி படிக்கிறார். எங்க? இந்தியா விடுதலை. அவர் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு ட்ரெயினர்னு சொல்லலாம். துப்பாக்கி சுடுதல், பாம் எக்ஸ்ப்ளோசிவ்லாம் ட்ரெயின் இது பண்றது எல்லாமே அவருக்கு வந்து அத்துப்படி. அப்படி இருக்கிறவரு இந்தியா விடுதலையே வச்சு முதல் நாள் திங்கிறவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங்னா சும்மா இல்லை, ஊசி இந்த பக்கம் கொடுத்து அந்த பக்கம் எடுத்துட்டு வரான். அவனுடைய பெர்சிவரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு. அப்படி ட்ரைனிங் கொடுத்து கர்சன்வெல்லியை அட்டாக் பண்ணிடுறாங்க, கொள்ளை போடுறாங்க. ஸோ முதல் நாள் திங்கிறாங்க, தூக்கில் போடுறாங்க. வாவே ஐயர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஜெர்மனி போய், ஜெர்மனில இருந்து ரஷ்யா போய், கடைசியில அவரு பாண்டிச்சேரி வர்றாரு 1910, 1910. இவர் பாண்டிச்சேரி வரும்பொழுது அந்த டைம்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருக்கு முன்னாடியே ஒரு புத்தகம் தாங்கிய பெட்டி 1857 திரும்புகிறது, பாரத மாதா அழைக்கிறார், புரட்சிக்கு ஆயத்தமாகுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. வந்த உடனே ஒரு கேம்ப் போடுறார், தர்மாலயம் சொல்லிட்டு. துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், வாள் சண்டை எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த நேரத்துல நீலகண்ட பிரம்மச்சாரியும் அங்க போயிருக்கிறாரு, பாரதியாரும் அங்க போயிருக்கிறாரு. எல்லாருமே அங்க பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது இப்ப நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்க்கறதுக்காக, அவருடைய பாரத மாதா சங்கம் இவரை பார்க்கறதுக்காக வாஞ்சிநாதன் வரும்பொழுது அவர் இல்லை, வாவேசுவை பார்த்துட்டார். பார்த்த உடனே வாவேசுட்ட ஏற்கனவே மாடசாமி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தனை கொல்லணுங்க, யாருன்னா கலெக்டரை கொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்ப விஞ்சு மாறி போயிட்டு விஞ்சுக்கு பதிலாக ப்ரொமோஷன் ஆகி சப் கலெக்டரா இருந்த ஆஷ் வந்து கலெக்டரா இருக்காப்ல. அப்போ வாஞ்சிநாதனுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பிரவுனிங் ரக துப்பாக்கியை சுட சொல்லி கொடுத்தார் வாவேஸ் ஐயர். கடைசியில ஆஷ்துரையை கொள்றாங்க 1911. ஸோ இதான் சம்பவம். இதுல நீலகண்ட பிரம்மச்சாரி தான் A1. ஆக்சுவலா வாஞ்சிநாதன் அவர் வந்து காட்டிலாக்கால ஃபாரஸ்ட்ல வேலை பார்த்ததுனால, தம்பி ஒரு மான் தோல் அனுப்பிடான்னு ஒரு லெட்டர் எழுதி இருந்திருக்காரு. மான் தோல் கேட்டதுக்காக அவருக்கு இவருக்கு தொடர்பு இருக்கு, கடித போக்குவரத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு A1 பிடிச்சி உள்ள போடப்பட்டாங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் A1 அப்படிங்கிறது. ஸோ இந்த பேக்ட்ராப்ல இதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ 1904 சுதேசமித்ரால ஒரு வேலைக்கு சேர்ந்தார், இது இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா அரவிந்த கோஷ் இவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்ப வந்தே மாதரத்தை வந்து மொழிபெயர்த்து எதுல எழுதினார்னு பார்த்தோம்னா இந்தியாவில் எழுதல, பெண்களுக்காக இவர் தொடங்கிய அந்த சக்கரவர்த்தினி இதழ் அதுலதான் வந்து எழுதியிருக்கிறாரு. அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்து வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா வஉசி தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 1905 தான் வந்து பார்த்தோம்னா நடைமுறைக்கு வருகிறது. எது? வங்க பிரிவினை. நமக்கு அப்ப வந்து பார்த்தோம்னா 1906 அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி இந்த பங்குகளை எல்லாம் வித்து தர சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்கிறாரு. எல்லாம் போக வித்து வருது, கப்பல் வாங்க போறாரு. ஏன்னா பணம் ரெடி ஆயிடுச்சு, கப்பல் இல்லை. வந்தா கப்பலோட வருவேன், இல்லைன்னா நானே கடல்ல முங்கி செத்துருவாங்கிறாரு. இதை விட கொடுமை என்னன்னா, இவர் ஜெயிலில் இருக்கும்போது இந்த கப்பலை எந்த நிறுவனத்துக்கு எதிராக தொடங்கினார்களோ, பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு எதிராக தொடங்கப்பட்டது, அவங்களுக்கே வித்துட்டாங்க. இந்த விஷயத்தை பாரதியார்ட்ட சொல்லும் போது, இதுக்கு பதிலாக சுக்குநூறா உடச்சு வங்க கடல்ல வீசி இருந்தீங்கன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், அப்படி போய் காசுக்காக போய் வித்தீங்கடா கப்பலை அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு பாரதியார். ஏன்னா அவரு பாரத தாய் பெற்றெடுத்த இரு தவப்புதல்வர்கள்ங்கிறாரு. அந்த தவப்புதல்வர் கொண்டு போய் அன்னி நாட்டுக்காரண்டி அட வைப்பீங்க, அவன்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க, அப்படி கோவப்படுறாங்க. ஸோ இப்போ இதுல 10 லட்சம் அப்படிங்கிறது ஓகே, 40,000 பங்குகள், ஒரு பங்கோட விலை 25 ரூபா. இது முக்கியமான ஒண்ணு. ஸோ அப்ப 1 தப்பு, 2வதும் தப்பு. அடுத்து வந்து பார்த்தோம்னா காலியோ லாவோ 2 கப்பல், காலியோ லாவோ இதுல எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய நல்ல பணம் வருது, டெவலப் ஆகிட்டே இருக்கிறோம். வஉசி கூப்பிட்டு லஞ்சம் கொடுக்கறதுக்காக யாருக்கிட்ட இல்லை, வஉசி கிட்டேயே 1 லட்சம் ரூபா தர்றேன், நீ கப்பல் கம்பெனி விட்டுட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. வஉசிக்கு பயந்து இவங்க வந்து தூத்துக்குடியிலே இருக்க மாட்டாங்களா? எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பாரு. 1920 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம் பண்றாரு. என்னது? கோர்ட்டுக்கு போகாதீங்க, ஸ்கூலுக்கு போகாதீங்க, காலேஜுக்கு போகாதீங்க, பட்டத்தை வேணாம்னு சொல்லுங்கன்னு. நம்மால 1906 இருந்து பண்றாரு சுதேசி இயக்கம். தூத்துக்குடியில வந்து ஒரு பார்பரோ இல்ல துணி வெளுக்கிறவங்களோ யாருமே வெள்ளைக்காரனுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. கம்ப்ளீட்லி யார் எந்த கோஆபரேஷன் இருக்கக்கூடாது. நைட்டு தூங்கினா நம்மளை கொண்டுருவாங்களோன்னு பயந்துட்டு கப்பல்ல போய் தூங்கினாங்க வெள்ளைக்காரங்க. தட் வாஸ் நான் கோஆபரேஷன்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது தூத்துக்குடி கொழும்பு கடையில் போயிருக்கு. முக்கிய பங்குதாரர்கள் பாண்டித்துரை தேவர், இவர் தான் தலைவர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹாஜி ஃபகீர் முகமது, 2 பேர் தான் முக்கிய பங்குதாரர்கள். கப்பலோடைய தமிழன் வாங்கி இந்த கப்பல்களை பாரத தாயினுடைய இரு தவப்புதல்வர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். சிவா சொல்லல, பாரதியார் தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ இது வந்து தவறு. அப்போ 3, 4 இது 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்து கப்பலோடைய தமிழன் வஉசி நிறுவிய தொடங்குவதில் அமைப்புகள் வந்து பார்த்தோம்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து முக்கியமான ஒன்று. அது தொடங்கி இருக்கிறாரு 1906 அக்டோபர் 16 வந்தது. ஒரு தர்மசங்க நெசவு சாலை, இது தர்மலங்கன்னு போட்டிருப்பாங்க வெங்கடேசன் புக்ல. ஆக்சுவலா தர்மசங்க நெசவு சாலை அது. தேசிய பண்டக சாலை, சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம், சுதேசி பிரச்சார சபை, இது வந்து சர்க்கரை செட்டியார் தலைமையில் வந்து நிறுவுவார். இதுல என்ன பியூட்டினா மொத்தமா வெள்ளக்காரனை வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கு வஉசிக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இங்க வந்து பார்த்தோம்னா நூற்பாலை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. அப்புறம் இங்க நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு நேவிகேஷன் வேணும்ல, அப்ப ஸ்டீம் நேவிகேஷனுக்கு 2 கப்பலும் வாங்கிட்டாரு. பிரிட்டிஷ் கம்பெனி லாஸ்ட்ல போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ வஉசியை பார்த்து பயங்கரமா பயந்துட்டாங்க. அதனாலதான் அந்த ஒரே ஒரு ஸ்பீச்சுக்காக 40 வருஷம் தண்டனை கொடுத்தான் பின்கே. பயந்து போய், அது பயம்தான் சொல்ல முடியும் பின்கேவை பத்தி சொல்லும்போது. ஸோ இது எல்லாமே வரும். அடுத்து திலகரின் விருப்பத்தின் பேரில் தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கில் 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணியில் வந்து பார்த்தோம்னா சென்னை ஜனசங்கம் வந்து அமைப்பு வந்து தொடங்கப்படுகிறது. பாரதியார் தான் அதில் முக்கியமான பங்கு. பாரதியார் வந்து பார்த்தோம்னா தேசிய கவி, மகாகவி. பாரதியார் மகாகவின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா வா ராமசாமி, வாராதான் சொல்லியிருக்கிறாரு. இவரை வந்து பார்க்கும் பொழுது கவிஞராக இருந்தாலும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா 1905 இருந்து அந்த ஒரு 10 வருஷத்துக்கு. இன்னொன்று 1908 வஉசியை சிவாவை அரெஸ்ட் பண்ணி பாளையங்கோட்டை ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் போய் பாரதியார் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது அப்போ அவர் பாடுறதான் தேசபக்தன் ஆங்கிலேயனுக்கு சொன்னது, ஆங்கிலேயன் தேசபக்தன் சொன்னது, விஞ்சுக்கு அவருக்கு நடந்தது. இதை விட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் எல்லாம் 30 கோடி ஜனங்களும் நாய்களோ பன்றி சேய்களோ, நான் நாயத்தை தாண்டா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடினது தான் பார்த்தோம்னா தேசபக்தன் ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயன் தேசபக்தன் சொன்னது. அப்படி இருக்கிற பாரதியார் இந்தியா பத்திரிகையில் அதை கண்டிச்சு எழுதுறார். இந்த தண்டனையும் இந்த அரஸ்டையும் வஉசி வந்து இது பண்ணத. அதனால பயந்து போயா பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு போனாரு. நான் எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்க, எங்க வேணாலும் தூங்கிக்குவேன். ஆனா என்னால ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவன் வந்து ஒரு இந்த வேலையை தான் நீ செய்யணும்னு சொல்றான்ல, என்னால் அப்படி கட்டுப்பட்டு இருக்க முடியாது, நான் ஒரு ஃப்ரீ மைண்டடா தான் இருப்பேன், அதுக்காக நான் தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு 1908 இருந்து 1918 வரைக்கும் 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்தார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் பாண்டிச்சேரிக்கு போனோம்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் தான் நீலகண்ட சாஸ்திரி, நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து போனாரு. பரளிசு நல்லையப்பர் வந்து இவர்கிட்டயே போய் தங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அரவிந்த கோஷே வர்றாரு. அரவிந்த கோஷ் வந்து 1910 தான் அங்கே போறாரு. அலிப்பூர் பாம் கேஸ்ல, நம்முடைய அலிப்பூர் பாம் கேஸ் நடக்கும். அதுல அவர் அரெஸ்ட் பண்ணி அவருக்காக சிஆர் தாஸ் வாதாடுறாரு. அதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின். ஸோ இப்போ அரவிந்த கோஷ் போறதுக்கு முன்னாடியே நம்ம பாரதியார் வந்து உள்ள போயிட்டாரு. ஸோ இப்போ இதுல தலைவர்கள் பேர்லாம் போட்டிருக்காங்க. வஉசி, மண்டயம் எஸ் சீனிவாசாச்சாரி, அந்த இந்தியா பத்திரிகையினுடைய அதிபராக இருக்கிறவர், CS ஆரியா, வெங்கட்ரமண ராவ் ஆகிய நிர்வாக குழு உறுப்பினர்களாக இருந்தனர். நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சுதேசி பொருள்களை புறக்கணித்தல் இல்லை, அந்நிய பொருள்களை புறக்கணித்தல். அப்புறம் எல்லாமே கரெக்ட். இது ஒன்றை மட்டும் அடிச்சு விட்டீங்கன்னா தேசிய கல்வி, பள்ளிகள், இளைஞர்கள் உடற்பயிற்சி, இது எல்லாமே வந்துடும். அடுத்து பாரதியார் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன். எங்கள் காங்கிரஸ் யாத்திரைன்னு சொல்லி சொல்றாரு. டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அவர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு. 1906 டிசம்பர் மாதம் கல்கத்தா காங்கிரஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தோம்னா யாரு ஸ்டெட்டை வந்து தலைவராகன்னு சொன்னோடனே அதை வந்து மடத்தனம் அப்படிம்பாரு, மூடத்தனம் அப்படிம்பாரு. அடுத்து அரவிந்த கோஷ் வந்து பாரதியாருக்கு தந்தி அனுப்பல, வஉசி தான் தந்தி அனுப்பினாரு. ஆக்சுவலா என்னன்னா இந்த தந்திக்கு முதல் தந்தி கொடுத்ததே பாரதியார், வஉசி தான். இந்த மாதிரி லஜபதி ராய தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டது பாரதியார். பாரதியாரோட பிளான் தான் அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. பட் தந்தி வந்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வஉசி தான் தந்தி வருது. என்ன மாமா 100 பேரை கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் இருக்கிற மாப்பிள்ள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டு போனாங்க. அடுத்து மகாகவி பாரதியார் தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, இவருக்கு விஞ்சுக்கு நடந்தது, வஉசிக்கு விஞ்சுக்கு நடந்தது. ஸோ இதுதான் முக்கியமான ஒன்று. இந்த இதுக்கப்புறம் எவ்வளவோ மிரட்டி பார்த்தாங்க வஉசியை, கேட்கலையே, முடியவே முடியாதுன்றாப்புல. அவர் கொடுத்த அந்த ஒரே ஒரு ஸ்பீச்சு மொத்த தூத்துக்குடி திருநெல்வேலியுமே பயங்கரமா இருந்திருக்குது. பயங்கரமான ஒரு கலவரம் வெடிச்சிருக்கு இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு. ஆனா என்ன, ரிலீஸ் பண்ணும்போது யாருமே போகல. இதுல பாரதியார் இறந்த போது வெறும் 14 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 14 பேர்ல நீலகண்ட பிரம்மச்சாரி ஒருத்தர். நீலகண்ட பிரம்மச்சாரி தான் கொல்லி வைக்க சொல்லியிருக்காங்க. பாரதியார் கொல்லி வைக்க ஆரம்பிக்கல, ஏன்னா 2 பொண்ணுங்க.
கொல்லி வைக்க சொல்ல அவர் முடியாத சொல்லவும் அவரோட உறவினர் வேற ஒருத்தர் வந்து கொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வஉசி ரிசீவ் பண்றதுக்கும் பெருசா ஆளுகள் கிடையாது. தென்னகத்துக்கு வருகை இருந்த வங்கத்து தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபாலை வந்து வஉசி ஆந்திராவுக்கு சென்று அழைத்து வந்தது வந்து நாட் வஉசி, இட் இஸ் பாரதியார் தான் அழைத்து வந்து பேச செய்தார். அதை கேட்டு மிரண்டு போனவர் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி. அப்போ போய் இந்தியா பத்திரிகையில வந்து வேலைக்கு சேர்ந்தார் பிரம்மச்சாரி. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரி என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் பாண்டிச்சேரி போயிட்டு அங்க அவர் நடத்திய பத்திரிகை சூரியோதயம், அங்க ஒரு ஆரம்பிச்சதான் பாரத மாதா சங்கம். அதுல வாஞ்சிநாதன் அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை வரும்போது நீலகண்ட பிரம்மச்சாரி இல்ல, வாவேசு கிட்ட மாட்டிட்டாப்ல. வாவேசு தம்பி வா, உனக்கு துப்பாக்கி சொல்ல சொல்லி தரேன்னு சொல்லிட்டு போய் ஆசை போட்டு அப்படின்னு சொன்னோன்னே மணியாச்சி ரயில் நிலையத்தில் 1911 ஜூன் மாசம் 17ஆம் தேதி அந்த சம்பவம் நடக்குது. ராஜகோபாலாச்சாரியனுடைய ஆலோசனையின் பேரில் கஸ்தூரி ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருமாறு அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்று வந்த காந்தி 19 மார்ச் 17 அவங்க வீட்டில் வந்து தங்கியிருப்பாரு. மெரினா கடற்கரையில் உரை. இதுல சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அழைத்து வந்தது பார்த்துருங்களா, இது வந்து தவறாக இருக்கு. இப்போ ஆன்சர் தப்பா மார்க் பண்ணியிருக்கு. சரியானது வந்து ரெண்டு மட்டும்தான் அது வந்து சரியான ஒன்று. ஏன்னா இந்த இடத்துல அழைத்து வந்தவர் பாரதியார், நாட் வஉசி. அடுத்து பாரத மாதா சங்கத்தை ஆரம்பிச்சவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. சீர்காழியில மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிறந்து சென்னைக்கு டியூசிஸ்ல ட்ரிப்ளிகன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை செஞ்சு அங்கேருந்து பார்த்தோம்னா பீச்சுக்கு போக வர ட்ரிப்ளிகன் இல்லையா, மெரினா பீச் இருக்குது, போக வர இருக்கும்போது பிபின் சந்திரபால் பேச்சை கேட்டா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குமா அந்த காலத்துல. அப்ப அந்த பேச்சுல வந்து விழுந்தவர் தான் நேரம் பாரதியார்ட்ட போயிட்டு இந்தியாவில் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி அக்யூஸ்ட் 1 சொல்லி சொல்றாங்க. இதை டிஎன்பிஎஸ்ல கேட்டாங்க. 1912 இவருடைய தண்டனை வந்து ஆரம்பிக்குது. 7 ஆண்டு தண்டனை. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நமக்கு அடுத்ததுல வருவார் கடித கிளர்ச்சி சங்கரன் நாயர், திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிற நூல் எழுதினவர். அந்த சங்கரன் நாயரும் இதுல 1 ஜட்ஜ், 2 பிரிட்டிஷ் ஜட்ஜ், ஒரு நம்மாளு. சங்கரன் நாயர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றாங்கிறாரு. ஆனா வெள்ளக்காரங்க 2 பேரும் 7 வருஷம் தண்டனை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி கொடுக்கப்படுகிறது. இந்த 7 வருஷத்துல 2 வருஷம் ஜெயில இருந்துட்டு திடீர்னு தப்ஸ்டாப்ல. ஏன்னா 1914 முதல் உலக போர் ஆரம்பிக்குது. போர் ஆரம்பிச்சுட்டு தப்பிச்சு போயிடலாம் சொல்லி தப்ஸ்டாப்ல நேரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காரு. பிடிச்சி விட்டாங்க தொக்குனாப்ல. தர்மாபுரம் ரயில் நிலையத்தில் பிடிக்கப்பட்டு தப்பிச்சதுக்காக 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 7.5 வருஷம் ஆயிப்போச்சு. ஸோ அப்போ 1919 ரிலீஸ் ஆகிற என்ன பண்றாருன்னா கம்யூனிஸ்டா மாறிடுறார். ஸோ கம்யூனிஸ்டா மாறினது, அதுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணது, அந்த டைம்ல கம்யூனிஸ்ட் இயக்கமே தடை செய்யப்பட்ட இயக்கமா இருக்கு. ஸோ தட் அதுக்காக அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பியும் ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்ட்டாங்க. 22 இருந்து நன்னடத்தை காரணமாக அது 1930 வரைக்கும். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனவர் பயங்கர தீவிரவாதின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் பண்ணவே இல்லைங்கிறாரு. ஆஷை கொன்னதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் எவ்வளவோ சொன்னேன் கொல்ல வேணும்னு சொல்லிட்டு. அந்த இயக்கத்தை நான் தான் ஆரம்பிச்சேன், பாரத மாதா சங்கம். அதுல வந்து பார்த்தோம்னா காளி கோயில் முன்னாடி நாங்கள் வந்து சபதம் எடுத்துக்கிட்டோம், உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம், கட்டவரலை கீறி ரத்தத்தால் வந்து பொட்டு வச்சுக்கிட்டோம், எல்லாமே நாங்கள் பண்ணோம். ஆனா ஒரு பெரிய புரட்சிக்கு தான் நாங்கள் ஆயத்தமானமே தவிர இந்த மாதிரி சின்ன சம்பவம்ல ஆஷை மட்டும் கொள்ற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்லாம் அவர் சொல்றாரு. இருந்தாலும் அவர் வந்து இது பண்ணிடுறாங்க. தென் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கம்யூனிஸ்டா மாறி ஜெயில இருந்து திரும்பி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நேரா பெங்களூர் பக்கம் போய் நந்திமலையில ஒரு ஆசிரமத்தை போடுறார். விஜயநகர பேரத்தை சேர்ந்த ஒரு மகாராணியரே வந்து பார்த்தோம்னா அவரை வந்து அரண்மனையில் இருக்க சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லி ஆசிரமத்தை போட்டு உச்சியில் இருக்காரு. அப்ப மகாத்மா காந்தி அந்த பக்கம் போனவர் அவரே போய் பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்திருக்காரு நம்மளுடைய நீலகண்ட பிரம்மச்சாரியார். 88 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். நந்திமலை ஆசிரமும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், கடைசி காலத்தில் அப்படி வாழ்ந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போ இதுல முக்கிய நோக்கம் இளைஞர்களிடையே புரட்சிகர தேசிய உணர்வை வளர்த்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்ப்பதாகும். பாரத மாதா சங்கம் மதராஸ் மகாஜன சபையை போல வெளிப்படையான அரசியலமைப்பா கிடையாது. இது வந்து பார்த்தோம்னா விடி சவார்கர், அது வந்து பார்த்தோம்னா மித்ரமேளா 1899, அது அபினவ் பாரத்னு மாறுது. அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் சொசைட்டி தான் நம்முடைய பாரத மாதா சங்கமே தவிர இது வந்து ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிறுவனம் கிடையாது. அப்ப 3வது தப்பு. அடுத்து வஉசி அவர்கள் பாலகங்காதர திலகரின் தீவிரவாத தேசிய கருத்துக்களை ஆதரித்தார். மதராஸ் மாகாணத்தில் முக்கிய தேசிய தலைவராக உயர்ந்தார். கடைசியில 1912 வஉசி வந்து ரிலீஸ் ஆகிறார். 40 வருஷமா கொடுத்தாங்கல்ல, அந்த 40 வருஷம் 20 வருஷம். அந்த பின்கே அதையாவது 20 வருஷத்தையும் ஒரே நாள் ஒரே டைம் சொல்லியிருந்தான்னா ஒன்னா முடிஞ்சிருக்குமா? ஒரு 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு 20 வருஷம். ஒருத்தனுக்கு ஒரு ஆயில் தான் கொடுப்பாங்க, அந்த ஒரு ஆயிலுக்கு 2 ஆயில் தண்டனை வழங்குறான்னா அப்ப எவ்வளவு கடுப்பு இருக்கும் அவருக்கு வஉசி மேல. ஸோ அதை எதிர்த்து வழக்கு போட்டு ஹைகோர்ட் வர்றாங்க. அதை வந்து பார்த்தோம்னா ஒரு 20 வருஷம் வந்து 6 வருஷமா குறைக்கப்படுகிறது, இன்னொரு 20 வருஷம் வந்து 4 வருஷமா குறைக்கப்படுகிறது. ஆக மொத்தம் 10 வருஷம்.
அந்த 10 வருஷத்துல இந்த 4 வருஷத்தை சேர்த்தே அனுபவிச்சிடலான்ட்டாங்க. ஆக மொத்தம் டோட்டல் 6 இயர்ஸா இருக்குது. இதுல நன்னடத்தை காரணமாக இந்த 5ஆம் ஜார்ஜ் ஃபெதர் இந்தியா வந்துட்டு போனேங்கிறதுனால 1912லயே நம்மளால வந்து டிசம்பர் மாசம் ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கிடையில கோயம்புத்தூர் ஜெயில இருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணனூர் போடுறாங்க. ஜெயில செக்கிலுக்க வைக்கிறாங்க வஉசிய. வஉசியுடைய கஷ்டம் வந்து இவ்வளவுதான் சொல்ல முடியாது. நல்ல ஒரு செல்வந்தரா வாழ்ந்த மனுஷன். அப்படி இருந்தவர் கொஞ்சம் கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா, எல்லாரும் சொல்றாங்க இந்த போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு கப்பல் கம்பெனி நடத்தியிருந்தா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அம்பானியாவது, அதானியாவது, டாட்டாவது, பிர்லாவது இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரா இருந்திருப்பாங்க. இன்னைக்கும் பாரதியாரோட சந்ததிகள் இருக்காங்க, வஉசியுடைய சந்ததிகள் இருக்காங்க. ஆனா பெரிய அடையாளம் வந்து கிடையாது. நாட்டுக்காக வாழ்ந்த அந்த தியாகி. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு உத்லையா இயக்கத்துல கலந்துக்கல, உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்துக்கல. மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்றாரு இவர் சென்னையில இருந்துட்டு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போறாரு. கோயம்புத்தூர்ல இருந்து கோவில்பட்டி போறாரு. திரும்ப அங்கிருந்து திரும்ப ஒட்டப்பிடாரமே போறாரு. கடைசியில 1936ல வந்து அவர் இறந்து போயிடுறாரு. காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகவும் வர்றது மட்டும் வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த திலகர் மாதிரி ஒருத்தரோட இருந்து பார்த்துட்டு திலகர் சிங்க மாதிரிங்கிறார். அந்த 1907ல சூரத் மாநாடு இருக்கு இல்லையா, அதுல ஸ்டேஜ்ல திலகர் நிக்கவும் எல்லாரும் கத்துறாங்க, போ போ போன்னு கத்தும் போது 100 மத யானைகளுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் நின்று கர்ஜித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திலகரை பார்த்தவரு காந்தி வந்து நீங்க வந்து உண்ணாவிரதம் இருங்க, அமைதியான அறப்போராட்டம் அப்படிங்கிறதுல ஈடுபாடு இல்லாம வஉசிக்கு போயிடுச்சு. ஸோ அதனால ஒத்துழையா இயக்கத்திலையும் உப்பு சத்தியாகிரகத்தையும் உயிரோட தான் இருந்தாரு. ஆனா கலந்துக்கல. சுதேசி மாதிரி தரமான சம்பவத்தை ஒன்றை மட்டும் பண்ணி விட்டாரு. அடுத்து ஆஷ் கொலை. ஆஷை வந்து மணியாச்சி ரயில் நிலையம் 1911. வாஞ்சிநாதன் முதல் குற்றவாளி. வாஞ்சிநாதன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டார். ஸோ அதனால இறந்துட்டான், அபேட்மெண்ட் தான், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் தன்னைத்தானே சுட்டதுனால அவரை வந்து விட்டாச்சு. ஒன்னா யாரை போட்டாங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் போட்டாங்க. 7 வருஷம் தண்டனை சொல்லிட்டேன். பிளான் பண்ணவரே ஒட்டப்படாத மாடசாமி தான். ஆனா மாடசாமி சிக்கல. அங்கிருந்து அவர் எங்க போனார் அப்படின்னா பாண்டிச்சேரி போயிருக்காரு. பாண்டிச்சேரியில நம்மளுடைய வஉசி 1912 ரிலீஸ் ஆகி வந்து அதுக்கப்புறமா வந்து பாரதியாரை வந்து பாக்குறதுக்காக போறாரு. யாரு? வஉசி. பாரதியார் வந்து அங்கதான் 1908ல இருந்து 1918 வரைக்கும் அங்கதான் இருக்கிறாரு. பார்டரை தாண்டி கடலூர்ல கால் வச்சு தூக்கிட்டாங்க பாரதியார். அதுக்கப்புறம் நான் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு பாரதியார், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாரதியார் விட்டுருக்காங்க. காரணம் அன்னி பெசன்ட்டும் சிபி ராமசாமி ஐயர் அவருடைய அன்னி பெசனுடைய பொதுச் செயலாளர் அந்த ஹோம் ரூல் சொசைட்டிக்கு, அவங்களாலதான் பாரதியார் விட்டுருக்காங்க. மீன்வேல் பாரதியார் பாண்டிச்சேரியில் இருக்கும் போதே வஉசி பார்க்க போயிருக்காரு. அங்க மாடசாமி பார்த்திருக்காங்க. ஆனா மாடசாமியை போலீஸால தொடவே முடியல. அவர் வந்து சிங்கப்பூர் பக்கம் போயிட்டாரு, எங்கேயோ இருக்காரு அப்படின்னாங்களே தவிர மாடசாமி எடுக்க முடியல. ஸோ தூக்கிலிடப்பட்டார் என்பது தவறான ஒண்ணு. அப்ப இதுல ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1 கரெக்டு, அடுத்து வந்து பார்த்தோம்னா 3 வந்து கரெக்டு, 4 வந்து தப்பு, 1 மற்றும் 3 தான் சரியானவை. அடுத்து சேலத்தை தென்னாட்டினுடைய பூனா என கருதி கொண்டு, பூனானா திலக்கு, ஸோ அவருடைய ஏரியா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா தீவிர தேசியவாதம் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. இதுல தலா யாருன்னா வஉசி கிடையாது. சேலத்திலேயே ஒரு விஜயராகவாச்சாரி இருக்கிறாரு, சேலம் விஜயராகவாச்சாரி. அவர் தான் அந்த ஏரியாவுக்கு வந்து டானு. அவருடைய பட்டறையில் தயாரிக்கப்பட்டவர் தான், அவருடைய பட்டறையில் வார்க்கப்பட்டது இரும்பு தான் ராஜகோபாலாச்சாரி. வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. சாஸ்திரி வந்து பார்த்தோம்னா நம்முடைய டிஎம் நாயர் வந்து நீதி கட்சிக்காக வர்றாரு. எப்ப 1916ல எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது டிஎம் நாயர் வர்றாருல, அந்த நாயரை தேர்தலில் தோற்கடிச்சது வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக திகழ்ந்தவர். அது மட்டும் இல்ல, கோகலே தான் மிதவாதிகளுக்குன்னா அவர் தான் பெரிய ஆளு. ஸோ கோகலேவுடைய ரைட் ஹேண்டு. அதே மாதிரி நம்முடைய ஒட்டப்படார மாடசாமி வஉசியுடைய ரைட் ஹேண்டு, வழக்கரமாக திகழ்ந்தவர். ஸோ அப்போ இதுல 1 வந்து பார்த்தோம்னா தவறானது, 1 தான் தவறான ஒன்று, 2வது கரெக்ட். தவறானது கேட்டிருக்கோம். அடுத்து 19th கொஸ்டின். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஷ் கொலை சம்பவத்தை பாரதியார் உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது. உடல் புல்லரிச்சது எது? திலகர் மேல அத்தனை அடி விழுகும் பொழுதும் தடுத்து நின்னமே, அவரும் தான் சேர்ந்து தடுத்து நிற்கிறாரு. அதைத்தான் வந்து பார்த்தோம்னா உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது அப்படிங்கிறாரு. ஆஷை கொண்டதை வந்து பாரதியார் வந்து என்ன சொல்றாரு? தவறு செய்து விட்டாய் வாஞ்சி. அவன் வந்து என்ன பண்ணா, ஃபேமிலியோட ஒய்ஃபோட குழந்தைகளை பார்க்கறதுக்காக வெக்கேஷன் போயிருக்கிறான். 4 குழந்தைகள் கொடைக்கானல் படிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைகளை பார்க்கறதுக்கு ஒய்ஃபோட போகும்போது அப்பையா போய் கொள்றது அப்படின்னு சொல்லி தவறு செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரே தவிர புல்லரிச்சதெல்லாம் சொல்லல. ஆஷ் கொலை செய்யப்பட்டதை நற்செய்தி, தனக்கு கிடைச்ச நற்செய்தின்னு சொன்னவர் வஉசி. அவர் சொல்லியிருக்கிறாரு, கொன்னது கரெக்ட் தாண்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. நீதிபதி பின்னிகையின் தீர்ப்பை எதிர்த்து பாரதியார் எழுதியதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எஸ், அரெஸ்ட் பண்ணப்பட்டது யாருன்னா ஸ்ரீனிவாசாச்சாரியார். அவரை கைது பண்ணாங்க.
பாரதியார் வந்து கைதிலிருந்து தப்பிப்பதற்காக பயந்து போயில்ல, அரெஸ்ட் பண்ணா நம்மளால மேற்கொண்டு எழுத முடியாது பண்ண முடியாதுங்கிறதுனால புதுச்சேரிக்கு போய் அங்கிருந்து எழுதினாரு. இவர் போனதுக்கு அப்புறம் அந்த திருமலாச்சாரியார், அவங்க 2 பேர் பிரதர்ஸ், அவரும் பிரிண்டிங் பிரஸ்ஸையே தூக்கிட்டு போய் பாண்டிச்சேரியில செட் பண்ணி அங்க இருந்தும் பேப்பர் வந்துகிட்டு இருந்தது. பேப்பர் நிக்கல. ஆஸ் கொலை சம்பவத்தை சுப்பிரமணிய சிவா கடுமையாக கண்டித்து அதை துரதிருஷ்டமான சம்பவம், சிவா ஒன்றும் அப்படி சொல்லல. ஸோ கண்டிச்சது வந்து பார்த்தோம்னா நம்முடைய பாரதியார் தான் கண்டிச்சாரு. ஸோ சிவாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து சந்தோஷம் தான் சொன்னாப்புல. சிவா அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தேசபக்தியில் வந்து கஷ்டப்பட்டவர். தொழுநோய் வர வைக்கப்பட்டாரு. தொழுநோய் வந்தும் தன்னுடைய காலை இழுத்து எல்லா பக்கம் போனார். இவருக்காகவே ட்ரெயின்ல போகக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. இருந்தாலும் ட்ரெயின்ல போகாம அவர் வந்து பார்த்தோம்னா எல்லா பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணாரு சுப்பிரமணிய சிவா. கத்தலை கொண்டுக்காரு, திண்டுக்கல் மாவட்டம். அடுத்து 1908 மார்ச் 9 பிபின் சந்திரபாலுடைய விடுதலை. பிபின் சந்திரபாலை ஏன் விடுதலை பண்றாங்க? அரவிந்த கோஷோடைய வந்தே மாதரம் பத்திரிகையில ஏதோ எழுத போக அரவிந்த கோஷ் அரெஸ்ட் பண்றாங்க. அவருக்கு எழுத சாட்சி சொல்றதுக்காக பிபின் சந்திரபால் வந்து கூப்பிடுறாங்க, வரமாட்டேங்கிறாரு. ஸோ பிபின் சந்திரபால் அரெஸ்டடு. பிபின் சந்திரபால் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இவர் கப்பல் கம்பெனி சூப்பரா போய்கிட்டு இருக்கு, வெள்ளக்காரனால ஒண்ணுமே பண்ண முடியல, 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் தானங்கிறான், எல்லாத்தையும் மீறி வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கப்பல் கம்பெனியை மட்டும் நல்லா நடத்திடலாமியா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லையா எனக்கு வந்து தேசப்பட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுயராஜ்ய நாள் வந்து கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாட்டத்தை எப்படியாவது தடுக்கணும். ஏன்னா கொண்டாட்டம் நடந்தா வஉசி பேசிடுவாரு. ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தோம்னா அந்த மில் தொழிலாளர்கள்ட்ட பேசி போராட்டம் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ண வச்சு அந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தோம்னா வெற்றிகரமா போய் சம்பளம் எல்லாம் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பீச் கொடுத்தா பிரச்சனையாகும் சொல்லிட்டு விஞ்சி எவ்வளவோ தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறார். தூத்துக்குடியில பேசிட்டா பிரச்சனையாகும் சொல்லிட்டு என்னைய வந்து திருநெல்வேலியில பாரு அப்படிங்கிறாரு. திருநெல்வேலியில தாமிரவரணி ஆற்றங்கரையில அந்த ஸ்பீச்சை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பாக்குறாங்க. குள்ளமா ஒருத்தர் வந்து மேல எந்திரிச்சு போறாரு. என்னடா பேச போறாரு பார்த்தா அவருடைய ஸ்பீச் தீ பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்பீச் அதை கேட்டு பயங்கர வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஸோ இதுக்காகத்தான் அவருக்கு 40 வருஷ தண்டனையை பின்னியை வந்து கொடுத்துருக்கான். ஸோ ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது மக்களிடையே இது எல்லாத்தையுமே வந்து படிச்சு பார்த்தோம்னா கடைசியா அவரை எப்ப ரிலீஸ் பண்ணாங்க? டிசம்பர் 1912. அடுத்த கொஸ்டின், புதுவையில் தஞ்சம் புகுந்த நம்முடைய வாவேசுக்கு சொன்ன வாவேஸ் வந்து திருச்சிக்காரரு. இங்கேயே வந்து பார்த்தோம்னா லாவெல்லாம் முடிச்சு விட்டாரு, மெட்ராஸ்லேயே லாவெல்லாம் படிச்சுட்டாரு. பாரிஸ்டர் பட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாமா சொல்ல அதுக்காக லண்டன் போய் அங்கிருந்து தங்கி இது பண்ணவர். இதுல என்ன பியூட்டினா அங்க வந்து பாரிஸ்டர் பட்டத்துக்கு எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணிட்டாரு. பட்டம் கொடுக்கணும்னா நீங்க அரச விசுவாசம் உடையவர் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கணும். அந்த உறுதிமொழியை நான் எடுக்க மாட்டேன், அப்படிப்பட்ட பட்டமே எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு வாவேசு. என்ன அது இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. மீன்வெயில் முதல் நாள் திங்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஹர்சன் வெள்ளியை வந்து இந்தியா ஹவுஸ்ல இருந்து இருந்த ஹர்சன் வெள்ளி சுட்டு கொள்றாரு. அப்ப இந்தியா ஹவுஸ் எல்லாரும் கலைச்சு எல்லாரும் வெளியில போகணும்னு ஆச்சு. இந்த லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் நிறுவனது சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. அப்ப இதை கலைச்சு எல்லாரும் போயிடலாம். வாவேசு கூட இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா TSS ராஜன் இருக்காரு, MPT ஆச்சாரியா இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதுல வாவேசு வந்து தப்பிச்சு போலாம்னு சொல்லும் பொழுது எஸ்கேப்டு. அதுக்கப்புறம் ஜெர்மன் போறாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரஷ்யா போறாரு. அங்கதான் வெடிகுண்டு எப்படி செய்யணுங்கிறத கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு திரும்பி பாண்டிச்சேரி வரும்போது திருமாலயம் ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இவர் தான் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங்கிற துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தாரு. நீலகண்ட பிரம்மச்சாரி பின்னாடி வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா மெய்யறம் மெய்யறிவு பாடல் திரட்டு வஉசியோடது. அதே மாதிரி மெய் ஒப்புதல் கன்ஃபெஷன் ஆஃப் டெரரிஸ்ட் அதை எழுதுனது நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆனா அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் சொல்லிட்டான். ஜெயில என்ன மாதிரி கொடுமையெல்லாம் நான் அனுபவிச்சேன் விறகு வச்சிருக்கிறாங்க. அவரதுக்கு அப்புறம் கேஸ் போட்டு நான் ஒரு அரசியல் கைது, என்னை வந்து புத்தகம் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி புக்கெல்லாம் வந்து வெளியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பிளானே வாவேஸ் ஐயரோட அப்படிங்கிறாரு நீலகண்ட பிரம்மச்சாரி. நான் இல்லையா அன்னைக்கு வந்து வாஞ்சிநாதன் போய் வாவேசுவை பார்த்துட்டியா தம்பி வாடான்னு சொல்லி அவனுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனை வச்சு ஆசை போட்டது வாவேஸ் ஐயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியில் இந்த வாவேஸ் ஐயர் இவ்வளவு பெரிய ஆளு. குளத்தங்கரை அரச மரம் நம்முடைய சிறுகதை மங்கையர்கரசின் காதல்ங்கிற தொகுப்புல வந்து வெளிவந்தது. ஒரு பெரிய ஸ்காலர், கம்பராமாயணம் ரிசர்ச் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கம்பராமாயணம் ஆராய்ச்சி கொடுத்திருக்காரு. திருக்குறள் வந்து பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் நமக்கு சொல்லப்படுவது சேரன் மாதேவி குருகுலத்துல பிராமணர்கள் தனிப்பந்தி. அதனால பெரியார் வந்து வெளியே போயிட்டாரு. 1925ல பெரியார் வெளியே போறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீலகண்ட பிரம்மச்சாரி தலைமையில் நீலகண்ட பிரம்மச்சாரி என்னவா மாறினார்னா கம்யூனிஸ்டா மாறினார். முதல்ல 7.5 வருஷம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஆன்மீகவாதியா மாறி நந்திமலையில ஆசிரமம் போட்டார். இதுதான் ஆன்சர். அடுத்து வஉசியினுடைய வழக்கரமாக திகழ்ந்தவர் ஒட்டப்பிடார மாடசாமி.
அடுத்து வந்து பார்த்தோம்னா இவர் வந்து பார்த்தோம்னா செண்பகராமன், ஜெய்ஹிந்த் செண்பகராமன், எம்டன் செண்பகராமன் சொல்லுவோம். முதல் உலக போறப்ப ஜெர்மனியிலிருந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலை தூக்கிட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்து மேல கட்டடத்தில் வந்து குண்டு வீசினவர். இவர் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய அஸ்தியை வந்து நாஞ்சில் நாடு அந்த பக்கம் தான் கரைக்கணும்னு சொன்னாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒய்ஃப் வந்து கரைச்சிட்டு போனாங்க. ப்ரோ இந்தியாங்கிற பத்திரிகையோட தான் முக்கியமான ஒண்ணு. அடுத்து பாரதியாருடைய தேசிய பாடலை பாடி செல்வதற்காக பாரத ஆசிரியர் பாடல் குழு ஒன்றை ஏற்படுத்தியவர் சிவாஜி தேசிங்கராஜன் போன்ற மாவீரர்களுடைய வரலாற்று நாடகங்கள் இதெல்லாமே பண்ணது சுப்பிரமணிய சிவா. சிவா வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவர் வத்தலக்குண்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஐயர். அப்போ மயிலாப்பூர்ல வந்து தங்குறாரு. அங்க வந்து பார்த்தோம்னா ஞானபானு அப்புறம் பிரபஞ்சமித்ரன் இந்த இதழ்கள்லாம் வந்து ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருந்துகிட்டு இவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த பிரபஞ்சமித்ரன் பத்திரிகையை வரதராஜ நாயுடு வந்து விலைக்கு வாங்குறாரு. இவருக்கு வந்து தொழுநோய் வந்து தாக்கப்படுகிறது. ரொம்ப ஒரு கொடூரமான ஒண்ணு. பாரத மாதாவுக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது சிவாவுடைய பேர். சிவா வந்து ஆசைப்படுறாரு. அந்த கோயில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக சிஆர் தாஸ் வந்திருப்பாரு. 1923 சுயராஜ் கட்சி ஆரம்பிச்சு சிஆர் தாஸ் அவரை கூட்டிட்டு வந்து பாரத மாதா கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட வைப்பார் சுப்பிரமணிய சிவா. தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலும் சரி, சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை பொருள் தமிழகம் என்ற புத்தகத்தை எழுதிய நம்முடைய மாப்போசி சிலம்பு செல்வர். அடுத்து இந்த 1907 சூரத் ஸ்பிளிட்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட திலகர் உள்ள போயிட்டாரு. அந்த பக்கம் அரவிந்தரத்துக்கு உள்ள வச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வஉசிக்கு உள்ள வச்சிட்டாங்க. வேற காரணம் சொல்லி எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டாங்க. இப்ப தலைமையே இல்லை. சவுத்துல வந்து யாரும் இல்லை, வேக்கமா இருக்கு. அப்பதான் வந்து பார்த்தோம்னா எச்எஸ் ஆல்காட் 1907 இறந்து போறாரு. ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறம் பிரம்மஞான சபையினுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றாங்க அன்னிபெசன்ட். அது வரைக்கும் ஆன்மீக மையமாக இருந்த பிரம்மஞான சபை அரசியல் மையமாக மாற்றப்படுகிறது அன்னிபெசன்ட்னால. ஸோ அன்னிபெசன்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகுது. ஒரு ஸ்டேஜ்ல 1916 தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு பெரிய அரசியல் இயக்கமே நடத்துற அளவுக்கு அன்னிபெசன்ட் வளர்ந்துடுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1917 அன்னிபெசன்ட் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவராக வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டு பென்ட்லண்டுங்கிற கவர்னர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவான். ஏமா நீங்க இங்கிலாந்துக்கு போயிருங்கம்மா அப்படின்பா. அயர்லாந்து பெண்மணி நாங்க போக மாட்டோம் அப்படிம்பாங்க. ஊட்டியில வச்சு கைது பண்ணிடுவாங்க. இவங்க கைது பண்ணி உள்ள இருக்கும்போது தான் அந்த முதல் உலக போர்ல தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனாலதான் மாண்டேக அறிக்கை விடுவான். 1917 ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லுவோம். ஆகஸ்ட் மாச அறிக்கை படிப்படியாக பொறுப்பாய்ந்த அரசு கொடுக்கப்படும் சொல்லி பண்ணுவான். அதுக்கு அன்னிபெசன்ட் முக்கியமான காரணம். ஸோ இவங்களுடைய ஹோம் ரூல் லீக்ல வந்து பார்த்தோம்னா அந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. என்னன்னா மாநாடு கடலூர் நடைபெற்றது. ஸோ கடலூர்ல விபி மாதவராவ் வந்து தலைமை. இதுல அன்னிபெசன்ட் வந்து பார்த்தோம்னா தலைவர், ஆர்கனைசிங் செக்ரட்டரி அமைப்பு செயலாளர் வந்து பார்த்தோம்னா எஸ் அருண்டே, ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் சிபி ராமசாமி ஐயர். ராமசாமி ஐயர் சொல்லி தான் பாரதியார் ரிலீஸ் பண்ணாங்க. 1918 பாண்டிச்சேரியில இருந்து கடலூருக்குள்ள இறங்கணும்னு தூக்கிட்டாங்க. அப்ப இவர் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து சர் சுப்பிரமணிய ஐயரா, இவர் வந்து பட்டத்தை திறந்தவர். அன்னிபெசன்ட் கைதப்ப அமெரிக்க பிரசிடென்ட் உட்ரோ வில்சன் கடிதம் எழுதினவர். பொருளாளர் யாருன்னு பார்த்தோம்னா பிபி வாடியா. இந்த வாடியா, சிங்காரவேலன், திருவிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்துதான் மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னு சொல்லி 1918 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வாடியா தான் இங்க இருக்காரே தவிர சுப்பிரமணிய ஐயர் கிடையாது. அப்போ 4 தான் இன்கரெக்ட். அடுத்து சுப்பிரமணிய சிவா குறித்து கீழ்கண்ட கூற்றுகள். சிஆர் தாஸை கூட்டிட்டு வந்து பாப்பாரப்பட்டியில பாரத மாதா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு 1923. பிரபஞ்சமித்ரனை யார் வாங்கினான்னு பார்த்தோம்னா வரதராஜ நாயுடு வந்து வாங்குறாரு. தேசியவாத தொண்டர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக புதுச்சேரியுடைய தர்மாலயம் ஆரம்பிச்சது வாவேசோ, ட்ரைனர் அண்ட் எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி வேலையை ஏற்கனவே இந்தியா ஹவுஸ்லேயே பண்ணியிருக்காரு லண்டன்ல. இங்க வந்து பண்ணவர் வாவேசோ, சிவா கிடையாது. ஞானபானு என்ற தமிழ் இதழையும் வெளியிட்டார். விவேகபானு வஉசியோடது, ஞானபானு வந்து சிவாவோடது. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனியுங்கள். மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் இது என்னன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மிதவாதத்திலிருந்து தீவிரவாதத்துக்கு போய் அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SIL ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப இது என்னன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்காக. அப்ப அதை கவுண்டர் பண்றதுக்காக காங்கிரஸ்குள்ள இருந்தே ஒரு அமைப்பு உருவாகும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதவர்களை வச்சு மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் ஒன்று உருவாக்குறாங்க. இதுல நம்முடைய பெரியார் இருக்காரு, ஈவேரா, அடுத்து திருவிக்கா இருக்காரு, அடுத்து வரதராஜன் நாயுடு இருக்காரு, கேசவப்பள்ளி இருக்காரு. இவங்க எல்லாருமே ஏன் வந்து பிள்ளை, முதலியார், நாயக்கர் எல்லாம் வருது அப்படின்னம்னா தேர் ஆல் நான் பிராமின்ஸ். ஸோ இவங்களை வச்சு தான் மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் உருவாக்கப்படுகிறது. இந்த கேள்வி எம்பியோடைய அப்ரிவேஷன் வரைக்கும் வந்திருக்கே தவிர எந்த இயர் யார் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்வி இது. 1917 நீதி கட்சிக்கு போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. நீதி கட்சியினுடைய பரம எதிரி ராபுதூர் கேசவ பிள்ளை. மாண்டேக அறிக்கை 1917 கொடுத்துட்டு சென்னை வரும்போது
மாண்டேகவை போய் நீதி கட்சி சார்பாக பார்க்கிறவரு ஓ கந்தசாமி செட்டியார். அப்ப இந்த அமைப்பு சார்பாக பார்க்கிறவர் யாருன்னா கேசவ பிள்ளை. அப்பதான் மாண்டேக வந்து என்னன்னா ஒண்ணு கொடுக்க முடியாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை போய் இடஒதுக்கீடு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா இதுவும் கரெக்ட் தான். திருவிகா துணைத் தலைவராக இருந்தார் அப்படிங்கிறது தவறான ஒண்ணு. துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெரியார் தான் துணைத் தலைவர். ஸோ கேசவ பிள்ளை வந்து தலைவராக இருந்திருப்பாரு. 1917 ஆரம்பிக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸ் அசோசியேஷன். ஸோ 4 மட்டும் தப்பு. அடுத்து காந்திஜி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த போது சத்தியாகிரக சபையில் வந்து அதாவது ரவுலட் சத்தியாகிரக எதிர்ப்புல வஉசி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நான் கோஆபரேஷன்ல வஉசி இல்லை. அப்ப 120 பேர் கையெழுத்து போட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வருவாங்க. அடுத்த கேள்வி, பிரின்ஸ் ஆஃப் ஆர்த்தர் கேனட் கோமகன் அப்படின்னு சொல்லி இந்த வருகையை வந்து பார்த்தோம்னா புறக்கணிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி புறக்கணிப்பாரு. அப்போதைக்கு சென்னையினுடைய மேயராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தோம்னா பெட்டி தியாகராய செட்டியார். தியாகராய செட்டி போய் வரவேற்க சொல்லுவாங்க. சரி நான் போறேன் அப்படிம்பாரு. ஆனா நீங்க கருப்பு கோட்டு தான் போட்டு போகணுமாங்க. கருப்பு கோட்டு தான் போட்டு போகணும்னா நான் போகல, வெள்ளை கோட்டு தான் போடுவேன், வெள்ளை வெட்டி தான் கட்டுவேன், தலைப்பாக ஜரிகை. அதனாலதான் அவர் பேர் வெள்ளுடை வேந்தர். அவர் வந்து போவாரு, வரவேற்பாரு. ஆனா ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வந்து புறக்கணிக்கப்படும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நான் கோஆபரேஷன் டைம் தான், ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய காலகட்டம். கரெக்ட். மாப்பிள்ளா கிளர்ச்சி, இந்த ஒத்துழையாமை இயக்கம் நம்ம சவுத்துல வந்து வீக்காய் போனதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா மாப்பிள்ளா கிளர்ச்சி. மகாத்மா காந்தி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா படிச்சு சொன்னோன்னே வன்முறையை கையில் எடுக்காதீங்கன்னா கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோம்னா 1922 சௌரி சௌரா பிப்ரவரி மாதம் போலீஸ் ஸ்டேஷனே கொளுத்திவிட்டாங்களே. 22 காவலர்கள் வந்து கொளுத்தப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து பார்த்தோம்னா வயலன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. வன்முறை நடந்ததுன்னா பிரிட்டிஷ் ஈஸியாக வந்து ஆயுதத்தை எடுப்பான், நம்மளை வந்து முடிச்சு விட்டுருவான். அமைதியாக போறோன்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். காந்தி மனசு விட்டாரு, இனிமேல் என்னமோ பண்ணுங்கடா, நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாரு மகாத்மா காந்தி. அதுக்கப்புறமா 1930 பார்த்தோம்னா இவங்களா போய் கூப்பிடுவாங்க, பாபுஜி ஏதாவது பண்ணுங்கன்னு. போன தடவை மாதிரி எதுவும் பண்ணி விட்றாதீங்கடா, நான் சொல்றது அப்படியே கேட்கணும், அப்பதான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் உப்புச்சி தேரத்துக்கே கூட்டு போவாங்க அவங்க. அடுத்து பெரியார் ஈவேரா தலைமையில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியல். கள்ளுக்கடை மறியல் அந்த டைம்ல தான். பெரியார் தலைவர்கள்னா பொதுவாக சொல்லுவாங்க, பெரியார் வந்து சொந்த தோட்டத்திலேயே 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் தாதம்பட்டியில கள்ளுக்கடை மறியலுக்காக. நான் கூட யோசிச்சு பார்த்தேன், கள்ளுக்கடை மறியல்னா எதுக்கு தென்னை மரத்தை வெட்டணும்? பானையை மட்டும் உடைச்சா பத்தாது, ஒரு உண்டிகள் எடுத்துட்டு போய் டப்பு டப்புன்னு அடிச்சு விட்டு உடச்சு விட்டலாம்ல. ஆனா ஏன் பெரியார் அப்படி பண்ணியிருக்கிறாருன்னா, அது வந்து ஒரு லீடர் வந்து என்ன பண்ணணும், ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்காரங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்மளா உடைச்சா பானை, பெரியார் வந்தா மரத்தையே வெட்டிடுவாரு. சொந்த தோட்டத்திலேயே மரத்தை வெட்டின மனுஷன் நம்ம தோட்டத்தில் இருக்க மரத்தையே வெட்ட மாட்டாரு. அப்ப இவர் தோட்டத்தில் மரத்தை வெட்டுறதுனாலதான் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பானையாவது உடைச்சிருப்பாங்க, அதனால மரத்தை வெட்டியிருப்பாரா இருக்கும். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு இயக்கம் வந்து பார்த்தோம்னா 1939 வைத்தியநாத ஐயர், நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் இவங்க எல்லாம் முன்னெடுக்கக்கூடியது மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஆலய நுழைவு. ராஜகோபாலாச்சாரி சிஎம்மா இருக்கும்போது நடக்கிற சம்பவம். ஸோ இது வந்து வராது. அப்ப 1, 2, 3 மட்டும்தான் நடந்திருக்கு நான் கோஆபரேஷன் டைம்ல. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்ட பிறகு காங்கிரஸ் அமைப்பில் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர வேண்டுமா என்ற கேள்வியில, அதாவது நோ சேஞ்சர் ப்ரோ சேஞ்சர் அப்படின்னு சொல்லி 2 குரூப்பா பிரிகிறாங்க. இதுல மோதிலால் நேரு, நம்முடைய வழக்கமா என்னன்னா அப்பாவுடைய தொழில பையன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மோதிலால் நேரு ஒரு பெரிய லீடிங் அட்வொகேட். ஜவஹர்லால் நேருவையும் படிக்க வைக்கிறாங்க, அவரு பெரிய அட்வொகேட் தான். அவரு கேம்பிரிட்ஜ்ல படிச்சவர், லண்டன் லைப்ரரியை கரைச்சு குடிச்சவர். நம்முடைய அம்பேத்கரும் கரைச்சு குடிச்சவர் தான். ஆனா என்ன, அம்பேத்கர் எந்த நேரம் லைப்ரரியிலேயே படிச்சுக்கிட்டே இருப்பாரு. நேரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, வசதியான பிள்ளை, ஐரோப்பா ஃபுல்லா சுத்தி பார்த்த பிள்ளை. அந்த புள்ள பேச்ச கேட்டு இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய அட்வொகேட், நிறைய பணம் வருது. அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ்ல சேர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் சொல்லிட்டு இனிமே நான் வக்கீல் தொழிலுக்கே போகலைங்கிறார். திடீர்னு மகாத்மா காந்தி நான் ஒத்துழையாமை நிறுத்துறேன்னு சொன்னா கோவம் வருமா வராதா? ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு, ஏன்டா உன் பேச்சை கேட்டு ஒரு குருநாதர் கூட்ட நானும் சேர்ந்தேன் பாத்தியா, ஊனால போனதும் இல்லாம எனக்கும் போச்சுல, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது சரி சிஆர் தாஸ் பார்த்தோம்னா ஐசிஎஸ் தேர்வுல 4th ரேங்க் வாங்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஜாயின்லாம் பண்ண மாட்டேன், சிஆர் தாஸ் போன் பண்றாரு, தலைவரே என்ன பண்ணலாம், என்னடா சேர போறியா, நானாவது வேலையில போய் சேர்றதாவது, நீங்க சொல்லுங்க நான் வர்றேன், இங்க வந்துடுறா, நான் கோஆபரேஷன் போயிட்டு இருக்கு, நம்ம பண்ணலாம். அப்படி சிஆர் தாஸ் வந்து கூப்பிட்டு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காந்தி திடீர்னு போட்டு நிறுத்தினா 2 பேருக்கு கோவம் வரும்ல. சோ தட் அவங்க ஆரம்பிச்சது சுயராட்சிய கட்சி. காந்தி சொன்னது எல்லாத்தையும் கேட்போம், ஆனா அந்த உள்ள போய் சட்டமன்றத்துக்கு போவானு சொல்றாருல, அதை மட்டும் நம்ம வந்து மாத்திடுவோம், உள்ள போய் கேள்வி கேட்டு அவங்கள திணறடிப்போம் அப்படிங்கிறாங்க இவங்க 2 பேரும். இவங்க அங்க அப்படி சொல்லும் பொழுது சவுத்துல நம்ம யாருன்னு பார்த்தோம்னா சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி.
காமராஜருடைய அரசியல் குரு, அவர் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கிறாரு. அப்ப இவங்க வந்து பார்த்தோம்னா ஆதரவு அளிக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சரியானது, சரியான விளக்கம். அடுத்து தமிழ்நாட்டின் கிளாபத் மற்றும் முத்துலியாமை இயக்கங்கள் வலுவிழந்து போகிறதுக்கு முக்கியமானது மாப்பிள்ளை கிளர்ச்சி. ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அங்க வயலன்ஸ்ங்கிறதுனால தான் பிரச்சனை. அடுத்து 1926 சுயராட்சி கட்சி 23 ஆரம்பிக்கப்படுகிறது. 23 ஆரம்பிக்கும் பொழுது 11 சீட்ல வந்து வின் பண்றாங்க அப்பயே எலெக்ஷன்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீதி கட்சி மட்டும்தான் தனி காட்டு ராஜா 1920 98 இடங்கள்ல 63 இடங்கள் வெற்றி பெறாங்க. இப்ப 23 வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய இடம் வந்து குறைஞ்சு போயிடும், 44 வருவாங்க. அதுக்கப்புறம் 21 இடங்கள் வந்து ஜெயிப்பாங்க, குறைஞ்சிட்டே போகுது. இவங்க வந்து பார்த்தோம்னா 11 இடங்கள் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் 26 வந்து பார்த்தோம்னா 1926 கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது 41 இடங்கள் வந்து ஜெயிக்கிறாங்க. இப்ப 41 இடம் ஜெயிக்கிறாங்கன்னா நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருந்திருக்க கட்சி 21 தான் போகுது. எப்படி இப்படி இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சது? சத்தியமூர்த்தி அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் கொஸ்டினா வச்சிருக்குது. சத்தியமூர்த்தி, சீனிவாச ஐயங்கார் போன்ற தலைவர்கள் புதிய தேர்தல் பிரச்சார உத்திகள், தேர்தல் நேரமா இருக்கு, அப்ப இதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்காங்க. பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, வீட்டுக்கு வீடு சென்று வாக்கு சேகரித்தல். நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், 1926 100 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வீடு போய் வாக்கு கேட்டிருக்காங்க. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா வீட்லயும் போய் கேட்பீங்க அப்படின்னா என்ன கேட்க போறீங்க? சோ திருவி கல்யாண சுந்தர முதலியார் மற்றும் மாப்போசி போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் ஆதரவு. அடுத்து ஈவேரா தலைமையிலான சுயமரியாதை இயக்கம் சுயராட்சி கட்சிக்கு நேரடியாக ஆதரவு வழங்கியது. ஈவேரா காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் என்று காங்கிரஸ் மாநாடு, காஞ்சிபுரம் காங்கிரஸ் 1925 துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு தடியை ஊனி நடந்து வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வேலை நடந்தது. 1967 காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. இப்போ வரைக்கும் காங்கிரஸால தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஈவேராக்கு வந்து காங்கிரஸ் பிடிக்காது. ஆனா பிற்காலத்துல அண்ணாதுரை தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா காமராஜர் ஆதரிச்சார். சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்கள் பண்ணாதெல்லாம் காமராஜர் பண்ணாரு. காமராஜர் பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த ஆதரவு வந்து அவ்வளவுதான் எடுபடலை. ஏன்னா அண்ணாதுரையுடைய டிஎம்கே அதுக்கு மேல பயங்கரமா தாச்சு. இப்ப நம்ம முன்னாடி இதுல பார்த்திருப்போம், எந்த காங்கிரஸ், பாரதியாருடைய காங்கிரஸா, வஉசியுடைய காங்கிரஸா? அந்த காங்கிரஸையே அண்ணாதுரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. இல்ல, அண்ணாவே சொல்றாரு, நான் காங்கிரஸை எதிர்க்கவில்லை, காங்கிரஸில் ஒட்டி கொண்டவர்கள் தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக, காங்கிரஸ் சுயநலத்துக்காக. வஉசியா இருக்காரு இன்னைக்கு காங்கிரஸ்ல, பாரதியார் இருக்காரு, அவங்க எல்லாம் இல்லையா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காங்கிரஸ் மேலதான் அண்ணா கோவப்பட்டாரு. நமக்கு தெரிஞ்ச எவ்வளவு விஷயம் அண்ணாக்கு தெரியாமையா போயிருக்கோம். சோ பெரியாருடைய ஆதரவு இருக்கு என்பது தவறு. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் 1926 21 தான் பெண்களுக்கு முதல்ல வாக்குரிமை கொடுக்குறாங்க. 26 வந்துடுறாங்க. ருக்மணி லட்சுமிபதி மதராஸ் மாகாண அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வைத்த முதல் பெண். 1946 டி பிரகாசம் தலைமையில அமைச்சரவை அமைக்கும் பொழுது அதுல வந்து முதல் பெண் அமைச்சராக இருக்கிறாங்க. சத்தியவாணி முத்து அம்மையார் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அமைச்சரவை அவங்க வந்து தவறான ஒண்ணு. ஏன்னா 67 தான் சத்தியவாணி முத்து அம்மையார் வந்து அமைச்சராகிறாங்க. அதுக்கு முன்னாடியே முதல் பெண் அப்படின்னு பார்த்தோம்னா 1946 டி பிரகாசம் அமைச்சரவையில முதல் பெண் வந்துடுறாங்க, ருக்மணி லட்சுமிபதி. அவங்களுக்கு தனியாக கொஸ்டின் வச்சிருக்கிற உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி அவங்க தான். இதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரி 52 சிஎம் ஆவார் இல்லையா, அதுல 53 ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா ஜோதி வெங்கடாச்சலம் அப்படின்னு அவங்களுடைய பேரு. ஜோதி வெங்கடாச்சலம் 53 அவங்க வந்து அமைச்சர். இதுக்கப்புறம் காமராஜர் வந்து பார்த்தோம்னா 54 காமராஜர் முதலமைச்சர் ஆவார். ஏன்னா குலக்கல்வி திட்டம் 53, 54 முதலமைச்சர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட். காமராஜர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா 57 தேர்தல். இந்த 57 தேர்தலுக்கு அப்புறமா லூர்துமால் சைமன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெண் அமைச்சர் வந்து அவங்க வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா டிஎம்கே 67 வரும்போது தான் சத்தியவாணி முத்து அம்மையார். இதுக்கப்புறம் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து முதல்ல பெண் மத்திய அமைச்சர். அது நடக்கிறது 1978. எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது சத்தியவாணி முத்து அம்மையார் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க, தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம், தமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி. 74 அந்த கட்சியை கொண்டு போய் ஏடிஎம்கேவோட மெர்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா கட்சியை உள்ள சேர்த்ததுனால சத்தியவாணி முத்து அம்மையார சரண் சிங் கவர்மெண்ட்ல மத்திய அமைச்சராக சேர்த்து விடுவார் எம்ஜிஆர். இப்போ முதல் பெண் மத்திய அமைச்சர் சத்தியவாணி முத்து அம்மையார். 79 நினைக்கிறேன், ஐ திங்க் சரண் சிங் அப்பதான் வருவார். அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எந்த சட்டமன்றத்திலையுமே உறுப்பினராக இல்லை. அவங்க வந்து பார்த்தோம்னா தேவதாசி எழுப்புல முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஆனா உறுப்பினர் எதுவுமே கிடையாது. அவங்க பேர்ல தான் புதுமை பெண் திட்டம் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அப்போ 1 மற்றும் 2 மட்டும் தான் கரெக்ட், 3, 4 தப்பு. அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அதே கேள்விதான். முதல் சட்டமன்ற உறுப்பினர்.
தேவதாசி ஒழிப்பு முக்கியமான காரணம் அவங்க தான். தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் எழுதினது பார்த்தோம்னா மூவலூர் ராமாமிர்தம், இவங்க கிடையாது, முத்துலட்சுமி ரெட்டி கிடையாது. அடுத்து 47 தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது, முக்கியமான காரணம். ஸோ 3 மட்டும் வராது, 1 to 4 வந்து சரி. அடுத்து இந்த பெரிய ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே தனித்தனி கேள்விகளாக கேட்கப்பட்டது. குறிப்பா யூத் லீக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பொறுத்துகளை வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் முதல் பெண் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லாமே ருக்மணி லட்சுமிபதியை தான் வந்து குறைக்குது. டி பிரகாசம் அமைச்சரவையில் அமைச்சராக வந்து பதவி வச்சிருக்காங்க ருக்மணி லட்சுமிபதி. அடுத்து இந்த அமைச்சர்கள் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜோதி வெங்கடாச்சலம் வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி மினிஸ்ட்ரி தான், பட் நாட் 37, அது 53ல. மற்றது டி பிரகாசம், ருக்மணி லட்சுமிபதி, லூர்தமால் சைமன் வந்து பார்த்தோம்னா காமராஜருடைய அமைச்சரவை, அண்ணாதுரை அமைச்சரவையில் சத்யவாணி முத்தமையார் வந்து இருந்திருக்காங்க. இப்போ 3 கரெக்ட். அடுத்து நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 தான். நீல் அப்படிங்கிற 1857 புரட்சியை கொடூரமா அடக்கினவன், அவனுக்கு செலவைக்கும் அந்த வந்து போராட்டம் நடக்குது. அதுல கடலூர் அஞ்சலி அம்மாள் கலந்துக்கிறாங்க. அம்மா கண்ணு ஜெயில இருக்கிறாங்க. 9 வயசு பொண்ணா கலந்துக்கிறாங்க. அவங்கள தான் நம்முடைய மகாத்மா காந்தி வந்து பார்த்தோம்னா லீலாவதின்னு சொல்லி பேர் மாத்துறாரு. அவர் வந்து ஆசிரமத்துக்கு கூட்டு போறாரு, பேர் வந்து மாத்துறாரு. பத்மாசினி அம்மாவும் இருக்கிறாங்க, சோமயாஜுலும் இருக்கிறாரு, முக்கியமானவங்க. உடனே அகற்றல. 27 போராட்டம், 37 ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அகற்றப்படுகிறது. அப்ப 1 மற்றும் 2 தான் கரெக்ட், 3வது தவறு. அடுத்து வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி அந்த மகான் வேதாரண்யம் வந்து பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியிலிருந்து நமக்கு வந்து உப்புச்சத்தியாரம் பண்ணாரு. TSS ராஜன் வீட்டில் TSS ராஜனுடைய மகள் வந்து நெத்தியில் திலகமிட்டு அந்த உப்புச்சத்தியாரம் தொடங்கி வைக்க ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள் தேர்ந்தெடுத்து எல்லாம் கிளம்புனாங்களே. அப்ப ராஜகோபாலாச்சாரி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா கே சந்தானம். சந்தானத்துக்கு ஏகப்பட்ட கேள்வி இருக்கு, அவருக்கே தனியா கொஸ்டின் போடலாம். ஏன்னா கே சந்தானம் 2வது நிதிக்குழுவுடைய தலைவர். அதுக்கப்புறம் 1962 அமைக்கப்பட்ட ஊழல் தடுப்பு குழு, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுக்காக இவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி தான் CBI 63ல, CBI அப்படிங்கிறது அடிக்கடி நியூஸ்ல வருதுல, CBI. அப்புறம் CVC சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து எலெக்ஷனு, பஞ்சாயத்து ஃபினான்ஸ்க்கான கமிட்டி, அப்புறம் யூனியன் அமைச்சராக வேற இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு, அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர் இருந்திருக்காரு. இவ்வளவு கேள்வி இருக்கு சந்தானத்துக்கு. மொத்தமா ஒரு லிஸ்டாவே போட்டு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து யாருன்னு கேட்கலாம் சந்தானம். அடுத்து மட்டப்பாறை வெங்கட்ராம ஐயர், கே சுப்பிரமணிய ஐயர், ஜி ராமச்சந்திரன், இவங்க வரைக்கும் தலைமை தாங்கினாங்க. சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி காமராஜரும் அதுக்கு வந்து தலைமை தாங்கல. அப்ப 1ல இருந்து 4 வரைக்கும். அடுத்து ராஜகோபாலாச்சாரி CM 37 to 39. இது ஒரு முள்கிரீடம், நீங்க வந்து விடுதலைக்காகத்தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்தது யாரு? மகாத்மா காந்தி. ஸோ ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம் 38ல கொண்டு வர்றாரு. ஆலய நுழைவு மற்றும் இழப்பீடு சட்டம் டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டம்னிட்டி ஆக்ட் 1939 கொண்டு வர்றாரு. இப்பதான் வந்து பார்த்தோம்னா மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய நுழைவு வந்து நடக்குது. அடுத்து இந்தி மொழி அதிகாரப்பூர்வ மொழியெல்லாம் சொல்ற அளவுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கல, ஸ்கூல் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோலு. ஸோ வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ல இந்தி வந்து கட்டாய பாடம் சொல்லி 37லேயே சொல்லிடுவாரு. 38ல ஏப்ரல் மாதம் வந்து அறிவிப்பார். அப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து பார்த்தோம்னா பெரியார் அண்ணா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய லெவலில் வந்து சம்பவம் பண்ணுறாங்க. அடுத்து மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்பட்ட வருவாய் இழப்பு, மதுவிலக்கு கொண்டு வர்றார். 1937 வந்த உடனே மதுவிலக்கு, இனிமே வந்து சாராய கடைகள் இருக்காது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணது கலைஞர் கருணாநிதி 1971 வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்றாரு. இதுக்கு பதிலாக தான் விற்பனை வரி வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது வருவாய் இழப்புக்காக. அப்போ 3 மட்டும் வராது, 1 to 4 இஸ் கரெக்ட். எஸ் சத்தியமூர்த்தி, சைமன் எதிர்ப்பு போராட்டம் தான் சத்தியமூர்த்திக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிற ஒரு ஆளுமை, இந்த ராஜகோபாலாச்சாரியை வந்து பார்த்தோம்னா எதிர்க்கிறத வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ பெரியார் வந்து பார்த்தோம்னா ஒரு டைம்ல ஏன் காமராஜர் கூட சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ணாதுரை பிரிஞ்சு போயிட்டாரு, என்ன இருந்தாலும் கூட இருந்தவங்க தானே, அவங்களையும் அவ்வளோ கடுமையாக எதிர்க்கணும், ஏன் வந்து காமராஜர் கூட வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரியார் 1925ல காங்கிரஸை விட்டு வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராஜகோபாலாச்சாரி. அதே மாதிரி பல பேர் இவருடைய ஆளுமையினால வந்து பார்த்தோம்னா வெளியே வந்துடுறாங்க. அப்போ அப்படி சத்தியமூர்த்திக்கு இவருக்கு வந்து ஒரு கிளாஷ். 37ல சத்தியமூர்த்தி தான் CM ஆகிற மாதிரி இருக்கு, 37ல இவர் வந்து CM பதவி எடுத்துக்கிறார். ஏன் 52ல காமராஜர் தான் CM பதவி ஆகிற மாதிரி இருக்கு, அந்த நேரத்துலையும் CM பதவி வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ராஜகோபாலாச்சாரிய CM பதவி விட்டு தூக்கிட்டு CM வந்து உட்கார்றது யாரு? காமராஜர். அதுவே பெரியாருக்கு வந்து ஒரு தனி பிரியம் காமராஜர் மேல. ஸோ 37ல ராஜகோபாலாச்சாரி அமைச்சரவையில் இல்ல, வந்தா முதலமைச்சராக இருக்கணும், ஒரு அமைச்சர் பதவிக்கெல்லாம் வந்து கொடுக்குற அளவு கிடையாது. ஸோ 2வது வந்து தப்பு, அவர் ஒரு அமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னா தவறான ஒண்ணு. அடுத்து 39-40ல சென்னையினுடைய மேயராக இருந்திருக்கிறாரு.
அப்பதான் வந்து பார்த்தோம்னா பூண்டி நீர்த்தேக்கம், வீராணம் கிடையாது. ஸோ இது வந்து தவறான ஒண்ணு. அப்ப 2ம் தவறு, 4ம் தவறு. நாவன்மையின் காரணமாக வெள்ளிநாக்கு நாவலர். இப்ப எப்படி லண்டன்ல போய் இங்கிலீஷ்ல பேசிட்டு வரணும்னா ஆங்கில பித்தர் என்று அழைக்கக்கூடிய TM நாயர் அனுப்பிச்சுடுவாங்க நீதி கட்சி சார்பா. அதே மாதிரி காங்கிரஸ் சார்பாகவோ சுயராட்சி கட்சி சார்பாகவோ லண்டன்ல போய் இங்கிலீஷ்ல பேசணும்னா நல்ல நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசக்கூடிய சத்தியமூர்த்தி தான் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்ல, 1928 மகாகவி பாரதியார் 21 இறந்து போயிடுவார். 1921 அவருடைய படைப்புகள் எல்லாமே வெள்ளைக்காரன் தடை பண்ணி வச்சிருக்கான். அதை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு சட்டமன்றத்தில். அது தரமான ஸ்பீச் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால வெள்ளிநாக்கு நாவலர் என்று அழைக்கப்பட்டார் நம்முடைய சத்தியமூர்த்தி. அப்போ 135 கரெக்டு. 2வது தவறா இருக்கக்கூடியது, 4 வந்து தவறா இருக்கக்கூடியது. அடுத்து மாப்போசி. மாப்போசி வந்து பார்த்தோம்னா சுதந்திர போராட்டம், சிறைவாசம், இலக்கியம், அமராவதி சிறையில் ஆரம்பிக்கிறது எல்லாம் கரெக்ட். கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற ஒரு நூல் வ.உ.சி.க்கு இது பண்ணியிருக்கிறார். விடுதலை போர் தமிழகம் அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்த ஒரு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துல தான் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தை பத்தி எழுதியிருக்காரு. அப்பப்ப பேராசிரியர் வெங்கடேசன் மாப்போசி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருல, மாப்போசி எங்க சொல்லியிருக்கிறாரு? விடுதலை போராட்டம் தமிழகம்ங்கிற புக்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து சிலம்பு செல்வர் அப்படிங்கிற அடைமொழி, சிலப்பதிகாரம் குறித்து தனது ஆய்வுகளுக்காக சிலம்பு செல்வர்னு சொன்னது யாருன்னா ஊவேச கிடையாது, சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை, அவர் தான் சொன்னாரு. ஸோ இதை மட்டும் அடிச்சு விட்டா 1 to 3 ஆன்சர். அடுத்து தலைவர்கள் பிறந்த இடம், இப்படி ஒன்று கேட்குறாங்க, எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்னு. அதுல மாப்போசி வந்து சென்னையில தான் பிறந்திருக்கிறாரு. வ.உ.சி. கேட்கணும்னு சொன்னேன் ஒட்டப்பிடாரம். சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்தோம்னா வத்தலக்குண்டு, பாரதியார் எல்லாத்துக்கும் தெரிய எட்டயபுரத்தில் பிறந்தவர். சத்தியமூர்த்தி வந்து பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி கிடையாது, புதுக்கோட்டை, திருமயம், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம்ங்கிறது திருச்சி வந்து தப்பு. அப்ப 3 வந்து மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து TSS ராஜன். TSS ராஜன் வந்து பார்த்தோம்னா இந்தியா விடுதலை தங்கியிருந்தாரு. வாவே சையர் முதல் நாள் திங்கரா ட்ரைனிங் கொடுத்து முதல் நாள் திங்கரா வச்சு கர்சன்வெல்லியை வந்து போட வைக்கிறாரு. ஸோ அவர் வந்து அதில் எக்ஸ்பர்ட். அதனாலதான் வாங்கிட்டு சொல்லி ஆஷை வந்து காலி பண்றாரு வாவேசோ. அப்ப முதல் நாள் திங்கரா வந்து சுட்டுட்டு தூக்கில போட போறாங்க. தூக்கில போடும்போது இவர் ஃபேமஸா ஒன்று சொல்லியிருக்கிறாரு, மே ஐ ரீபான், இந்த ஏழை மகன் இந்த தாய்க்காக என்ன தர முடியும் உயிரை தவிர, நான் திரும்பவும் பிறந்து என்னுடைய தாய்க்கு நான் என்னோட உயிரை தருவேன், என்னுடைய தாய் விடுதலை அடைய வரைக்கும் என்னோட உயிரை தந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னது முதல் நாள் திங்கரா. அந்த முதல் நாள் திங்கரா தூக்கில போறதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா TSS ராஜனை. ஸோ ராஜன் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அவர் போய் பார்க்கறாரு. கர்சன்வெல்லியை சுட்டு கொண்டது எல்லாமே இருக்குது. 1932 ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக, ஏன்னா காந்தியன் இவரும் ஜி ராமச்சந்திரனும் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் கரெக்ட். இந்த விருதுநகர் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் வெடிகுண்டு வழக்கு, ஆக்சுவலா இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டாங்கன்னா, கீழ் காண்பவர்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல ஆப்ஷன்ல காமராஜர் இருக்கு. நான் பார்த்தோன்னே முதல்ல காமராஜர் வரமாட்டாருன்னு முடிவு பண்ணாலும் காமராஜர். ஆனா காமராஜர் மேலதான் அந்த வழக்கை போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச மகாத்மா காந்தி அப்போதைய மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த TSS ராஜன் சொல்லி உடனே காமராஜரை வெளியில் எடுக்கிறதுக்கு வேலையை பாரு அப்படிங்கிறாரு. அப்ப TSS ராஜன் எ டாக்டர், அவர் வழக்கறிஞர் கிடையாது. ஸோ TSS ராஜன் ஜார்ஜ் ஜோசப்ட சொல்லி வெளியில் எடுக்க வைக்கிறார். அந்த ஜார்ஜ் ஜோசப்பும் அவருடைய மனைவி சூசன்னாவும் காமராஜருடைய வளர்ப்பு தாய் தந்தையாகவே கருதப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4th one is wrong, 1 to 3 is correct. அடுத்து இந்தி 37 to 40. 1938 ஏப்ரல் 21 125 உயர்நிலைப் பள்ளி கரெக்டு தான். இந்தியை வந்து கட்டாயம் அது பண்ண சொல்லி பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கம், AT பன்னீர்செல்வம் தலைமையிலான நீதி கட்சி, கலைஞர் கருணாநிதியினுடைய அக்கா பையன் அவர் தான் முரசொலி மாறன். அவருக்கு ஒரு தம்பி, அந்த தம்பி வந்து செல்வம் சொல்லுவாங்க, முரசொலி செல்வம். அவருக்கு பன்னீர்செல்வம் பேர் வச்சார். ஏன்னா நீதி கட்சியினுடைய தலைவர் AT பன்னீர்செல்வம். அந்த காலத்திலேயே வந்து பார்த்தோம்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அட்வைசரா இருந்தவர், லண்டன்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அட்வைசரா இருந்தவர். ஃபிளைட்ல போகும்போது இப்ப கல்ஃப்ல பிரச்சனை நடக்குது, ஆர்மஸ் வளைகுடா, அந்த பக்கம் போய் அந்த ஃபிளைட் வந்து வெடிச்சு போச்சு. பன்னீர்செல்வம் அப்படி இறந்துட்டாரு. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது புதுசா திருவாரூர் மாவட்டம்னு ஒரு மாவட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த மாவட்டத்துக்கு பன்னீர்செல்வம் மாவட்டம்னு பேர் வச்சாரு. அந்த அளவுக்கு நீதி கட்சியில பன்னீர்செல்வம் முக்கியமான ஒருத்தர். இதுதான் டிஎன்பிஎஸ்சி கேள்வி. பன்னீர்செல்வம் என்பது எந்த கட்சியினுடைய பிரமுகர்? நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரியார் சிறையில் இருக்கும் போதே நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப அவர் ஜெயில இருக்காருன்னா அவருக்கு பதிலாக இங்க தலைமை உரையை யார் படித்தா? AT பன்னீர்செல்வம் தான் படிச்சாரு. அவருக்கு இருந்துதான் பெரியாருக்கு தலைமை பொறுப்பு போகுது. அடுத்து நவம்பர் 13ஆம் தேதி பெண்கள் மாநாட்டில் இந்த இந்தி எதிர்ப்பு வந்து ஆதரவளிக்கிறாங்க.
கடுமையான எதிர்ப்பின் காரணமாக ராஜாஜி தான் இந்திய கட்டாய படம். ராஜாஜி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 39 வந்து பதவி விலகிட்டாங்க. 2ஆம் உலக போர்ல காங்கிரஸ் கேட்காம பிரிட்டன் வந்து ஈடுபட்டுச்சு அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்த கவர்னர் எர்ஸ்கின் தான், எர்ஸ்கின் கவர்னர் தான் இந்த இந்திய கட்டாயமா படிக்கணுங்கிறத ரிமூவ் பண்றாரு. எந்த எந்த ராஜகோபாலாச்சாரி இந்திய கட்டாயமா படிக்கணும்னு சொன்னாரோ அதே ராஜகோபாலாச்சாரி 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தப்ப இந்தி மொழி பத்தி இடம்பெற்றக்கூடிய பகுதி 17 அரசியலுடைய பகுதி 17 கிழித்து அரபிக்கடலில் வீசுவோம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ராஜகோபாலாச்சாரி மாறிட்டாரு. சோ 4வது மட்டும் தவறு. அடுத்து ராஜாஜியினுடைய பதவிகள். ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு முன்னாடி ஒரு டீம் பார்த்தோம்ல, பாரதியார், வஉசி, நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய சிவா, பரளிசு நலை, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. வாவே சையர் முதற்கொண்டு டீம் இருக்கு. அதுக்கப்புறமா அது என்ன ஆகுது, அன்னிபெசன்ட் கையில ஒரு ஷார்ட் டேமுக்கு போகுது. அதுக்கப்புறம் ராஜகோபாலாச்சாரி கையில வந்துருது. ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய முதுகெலும்பு ராஜகோபாலாச்சாரி. சட்டமறுப்பு இயக்கத்துல அங்க காந்தி பண்ணா இங்க இவர் பண்ணுவாரு. காந்திக்கோட சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி, தன்னுடைய மகளை காந்தியினுடைய மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்தவரு. அப்படி இருக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரி மகாத்மா காந்தியினுடைய மனசாட்சி என்று பார்க்கக்கூடியவரு, மகாத்மா காந்திக்கு அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறவரு 1942ல ஒத்துழையாமை இயக்கத்தை தலை வந்து புறக்கணிக்கிறாப்புல. காந்தி எதிர்க்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? அப்போ அந்த அளவுக்கு அது பண்ணதுனால 1950ல பிரசிடென்ட் போஸ்ட் கேட்டவோ கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லாட்டி ராஜாஜி தான் பிரசிடென்ட், ராஜேந்திர பிரசாத்துக்கு போயிருக்காது. ஸோ அப்போ இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பதவிகள் என்னென்னு பார்க்கும்போது முதல்ல மேற்கு வங்காள ஆளுநராக இருக்கார் 47 டு 48. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வந்து சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் 47 சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமா அப்பவும் கவர்னர் ஜெனரல் போஸ்ட் இருக்குது. அதுல மவுண்ட் பேட்டன் இருக்காரு. மவுண்ட் பேட்டனுக்கு அடுத்து இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி. முதலும் கடைசியா அந்த போஸ்ட் இவர்கிட்ட தான். ஸோ அப்ப ஆளுநர் ஜெனரல், கவர்னர் ஜெனரல். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருக்கு ஒன்றிய அமைச்சரவையில துறையே இல்லாம, எந்த டிபார்ட்மெண்ட் இல்ல, கொஞ்ச நாள் அமைச்சராக இருக்காரு. எந்த அமைச்சர் பதவி கொடுக்கல. அப்புறம் பட்டேல் வந்து 50ல் இறந்து போயிடுவார். சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேலா நேருவா, ஏன்னா பிஎம் ஆகிறதுக்கு நிறைய காம்படிஷன் இருந்தது. கடைசியா 2 பேர்ல வந்து நின்றுச்சு. காந்தி சாகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் சுட்டு விட்டாங்க, காந்தியால சால்வ் பண்ண முடியல. கடைசியில பட்டேல் வந்து விட்டு கொடுத்தாரு. ஸோ பட்டேலுக்கு துணை பிரதமர் பதவி, உள்துறை அமைச்சர். அப்ப பட்டேல் இறந்ததுக்கு அப்புறம் ராஜகோபாலாச்சாரிய உள்துறை அமைச்சரா நேரு சேர்த்துக்கிறார். ஒரு 10 மாசம். அதுக்கு மேல ராஜாஜியை கூட வச்சுக்க முடியல. ஆச்சாரியார் வேண்டாம், வேலையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தலை இங்க வந்து என்ன பண்றாப்லன்னா, 1952ல எலெக்ஷன்லாம் முடிஞ்சு காமராஜர் வந்து நல்லா ஜெயிச்சு கிழிச்சு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு அளவுக்கு பெரும்பான்மை இருக்குது. அதாவது ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அந்த நேரத்துல வந்து பார்த்தோம்னா தொக்குனாப்புல நான் சிஎம் ஆகிறேன் அப்படிங்கிறாப்புல. நேரிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி ஐயா ஆசைப்படுறாரு, ஆச்சாரியார் ஆசைப்படுறாரு அப்படின்னு ஒன்னு பேஷா ஆக சொல்லுங்க, எம்எல்ஏ முதல் ஆகணுமே, தேர்தல் நிற்கிறாரா கேளுங்க அப்படின்னு. தேர்தலாம் நிற்க மாட்டேன், நான் கவர்னர் ஜெனரலா இருந்தவன், என்னைய போய் நீங்க வந்து எம்எல்ஏ நிற்க சொல்றீங்களா? இல்ல கவர்னர்கிட்ட பேசியாச்சு, எம்எல்சி ஆக்கிடுவாங்க என்னையா அப்படின்ட்டார். ஸோ கவர்னரும் எம்எல்சி ஆக்குறாரு. இதை வந்து பார்த்தோம்னா எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அண்ணாதுரையும் பெரியாரும், ஆனா இப்ப பிரிஞ்சுட்டாங்க. 49ல டிஎம்கே தனியா வந்துருச்சு. கொல்லைப்புறத்து வழியா வந்தவர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க ராஜகோபாலாச்சாரிய. ஸோ அப்படி வந்து சிஎம் ஆயிடுவாரு. ஆயிட்டு பேசாம இருந்துருக்கலாம். 53ல அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வரவும் அதை குலக்கல்வின்னு போட்டு எல்லாம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சு காமராஜர் அதுக்கு எதிராக வந்து கரெக்டாக மூவ் பண்ணி, உங்களுக்கு பயங்கர எதிர்ப்பாக இருக்கு, நீங்க பதவி விலகிறத நல்லதுன்னு சொல்லி 54ல பதவி விலக வச்சு சி சுப்பிரமணியத்தை இவருக்கு பதிலாக சிசிய பிள்ளைய கொண்டு வரணும்னு நினைக்க, அந்த சிசிய பிள்ளைய வந்து பார்த்தோம்னா அழகா காமராஜர், தம்பி இனிமே நீ என் கூட இருக்கணும், இது நாள் வரைக்கும் உனக்கு குருநாதர் ராஜகோபாலாச்சாரி, உன் குரு பக்தியை அப்படியே இனிமே எங்கிட்ட காமிக்கிற அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்குவார். ஸோ இதுதான் ராஜகோபாலாச்சாரிய ஸ்டோரி. அதுக்கப்புறமும் ராஜகோபாலாச்சாரி சும்மா இருக்க மாட்டாரு. பாரத ரத்னாலாம் கொடுத்து பேசாம இருங்க அப்படிம்பாங்க. 1955 முதல் பாரத ரத்னா கொடுக்கும்போது இவர் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இவருக்கு வந்து கோவம் வந்துருது. ஸோ தட் ஹி ஸ்டார்டட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த கேள்வி வச்சிருக்கேன். 1955ல தமிழ்நாட்டில் ஆவடி காங்கிரஸ் மாநாடு. காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம் என்னன்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா 1929ல பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது நோக்கமா இருக்கு. அதான் வாங்கியாச்சுல, 47ல கொடுத்தாச்சுல. அடுத்து காங்கிரஸ் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது சமதர்ம சமுதாயம் அப்படிங்கிறாங்க. இது 10ஆவது சொல்லிட்டு 1956ல தொழில் கொள்கை வருது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி. அதுல சோசியலிசம் அப்படிங்கிறாங்க. ராஜகோபாலாச்சாரி கம்யூனிசம் சோசியலிசம் சுத்தமா பிடிக்காது. நம்ம வந்து 1991ல வாங்கியிருப்போம்ல எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அதை அவர் அப்பவே வேணும்னு சொன்னார். லைசன்ஸ் ராஜா இருக்கக்கூடாது,
ஃபுல்லாக கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறார் ராஜகோபாலாச்சாரி. கேட்பாங்களா? இப்போ நீங்கள் சிஎம்மும் இல்லை, அங்கே வந்து பிஎம்மும் இல்லை, அமைச்சரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, பேசாமல் இருங்கிறாங்க ராஜகோபாலாச்சாரி. அப்போ கோவம் வந்துச்சான். காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சார் 1957. அதோட பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ், INDC, இந்திய தேசிய காங்கிரஸ்ல நடுவில் ஒரு டெமோக்ரஸின்னு ஒன்று போட்டார். இவர் சொல்றதையும் கேட்கணுமா, அப்பதான் அது மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதே வருஷமே 57லயே அதை வந்து மாத்துறாரு. இது மாற்றப்பட்ட சமயத்துல அப்பதான் 1957 முதுகுளத்தூர் கலவரம், தியாகி இமானுவேல் சேகரனார் வந்து கொல்லப்படுகிறார். அதுக்காக இன்னும் நடவடிக்கை எதுவுமே எடுக்காம இருக்குது. அந்த கட்சிக்கு கொடியேற்றுறதுக்கு முத்துராமலிங்க தேவர் இவர் கூப்பிட, ராஜாஜி கூப்பிட, அதுக்கு அவரும் போய் கொடியேற்றி வைக்க, இப்படியே விட்டா அது சரியா வராதுன்னு சொல்லிட்டு காமராஜர் அவரை கைது செய்ய உத்தரவிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் 57 கைது செய்யப்படுகிறார். அப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரபரப்பு கிளப்பிடுச்சு இந்த INDC. இதுக்கப்புறமா 1959 சுதந்திரா கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சார். இந்த கட்சியை வந்து டிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறதா இருக்கும் பொழுது ஏற்கனவே டிஎம்கேல இருந்த பெரியாருடைய அண்ணன் பையனான EVK சம்பத்து அதை விருப்பம் இல்லாம 1961 தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவரு பிரிஞ்சு போயிட்டாரு. ஆக மொத்தம் 62 தேர்தலில் ராஜாஜியும் அண்ணாவும் ஒரே மேடையில, இத்தனை நாள் நான் உங்களை எவ்வளவோ ஏசினேன் பேசினேன், என்னுடைய குருநாதர் பெரியாருக்கு நான் அவ்வளவு உண்மையா இருந்தேன், இன்னைக்கு என்னை அவர் அவ்வளோ திட்டுறாரு, நீங்க என் பக்கத்தில் இருக்கீங்க, எனக்காக ஓட்டு கேட்குறீங்கன்னு உருக்கமாக பேசினார் அண்ணாதுரை. இருந்தாலும் அந்த தேர்தலில் அந்த காஞ்சிபுரத்திலேயே சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டார் அண்ணாதுரை. தப்பு பண்ணிட்டு சிங்காரம் தொற்றிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி 62 அண்ணாதுரை தோற்கடிக்கப்பட்டாரோ சொந்த தொகுதியில, அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் 67 தன்னுடைய சொந்த தொகுதியில் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். இப்படி போச்சு. தமிழ்நாட்டில் யாரையும் நம்ப முடியாது அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. ஸோ இதான் ஆர்டர் 1 to 3 இருக்கு. அடுத்த கேள்வி, காமராஜர் 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல இருந்து சின்ன பையன் இருக்கும் போதே கலந்துக்கிட்டாப்ல. ஏன்னா 1903 பிறந்தது. ஸோ ஒரு 17 வயசா இருக்கும் போதே அவர் வந்து பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் காமராஜர் இல்லாத போராட்டமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை, கிங் மேக்கர், 2 பிரதமர்களை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியமான ஆளு. நம்ம புஷ்பா படத்துல பாக்குற மாதிரி சிண்டிகேட் அப்படிம்பாங்கல்ல, அந்த சிண்டிகேட்டோட தலைவரே காமராஜர் தான். சிண்டிகேட் பாஸ் சொல்றதுதான் பிரதமர். அப்படி லால் பகதூர் சாஸ்திரியும் இந்திரா காந்தியும் பிரதமராக்குறது காமராஜர். கடைசியில் அதுக்கப்புறம் அது இந்திரா காந்தி அம்மா வந்து ஒரு காட்ட வேற மாதிரி போயிடுச்சு. ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா 37 தேர்தலையே சாத்தான்குளம் தொகுதியில் வந்து சாத்தூர் தொகுதி, சாத்தான்குளம் கிடையாது, இப்போ சமீபத்தில் நியூஸ்ல வரதுனால சாத்தான்குளம் வந்துருச்சு. சாத்தூர் தொகுதியில் 37 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 52 ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் வந்து பார்த்தோம்னா லோக்சபா மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இங்கே இல்லை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 54 சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரிக்கு மாற்றா இவர் வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது ஓட்டெடுப்பு வச்சு தான் வர்றாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க MLC ஆயிடுறீங்களான்னு. ராஜகோபாலாச்சாரி 52 அப்படித்தானே வந்தாரு, மேலவை மூலமா வர்றீங்களா அப்படின்னு கேட்டபோது தேர்தலில் நிற்கிறேன்னாங்க. ஐயா, காங்கிரஸ் கோட்டை நிறைய இடங்கள் இருக்கு, நீங்க சொல்லுங்க, நம்ம பையன் MLA பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுவோம், அங்கே நிற்கலான்ட்டு. இல்லையா, நான் கும்மிடிப்பூண்டியில் நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து பார்த்தோம்னா அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கம்யூனிஸ்டோட கோட்டையா இருக்கு. ஸோ கம்யூனிஸ்டோட கோட்டையில நின்று ஜெயிச்சு வந்திருக்காரு. கும்மிடிப்பூண்டியில் குடியாத்தம் தொகுதி. ஸோ குடியாத்தம் தொகுதியிலேருந்து ஜெயிச்சு வந்திருக்காரு பெருந்தலைவர் காமராஜர். ஸோ அந்த மாதிரியான ஒருத்தர். அதுக்கப்புறம் 57 எலெக்ஷன் அவர் தான் வந்து ஜெயிச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 62 எலெக்ஷன் அவர் தான் ஜெயிச்சு கொடுக்குறாரு. 63 காமராஜர் பதவி விலகினதை பெரியாரு அரசியல் தற்கொலை சமம் அப்படிங்கிறார். இவருக்கு பதிலாக பக்தவச்சலம் வந்து சிஎம் ஆகிறார். அந்த பக்தவச்சலம் 1965 நம்ம பராசக்தி படத்துல காட்டப்பட்ட அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதை வந்து தவறா கையாண்டதுதான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சதுக்கு முக்கியமான காரணம். அண்ணா வந்து பார்த்தோம்னா இந்திய எதிர்ப்பு முக்கியமான காரணம். மாணவர்கள் தான் இந்த கிளர்ச்சியை பண்றாங்க. எந்த மாணவர்கள் போராட்டம் பண்றாங்களோ அதே மாணவர்கள் 67 இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் போராட்டம் பண்றாங்க. அண்ணா சொல்லியே கேட்கல. அண்ணா வந்து ஒரு பகுத்தறிவாளர், அவர் பேசினா கேட்கறவங்க அறிவார்ந்தவங்க. அப்ப அந்த அண்ணா சொல்லியே கேட்காம மாணவர்கள் இருந்திருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் நிலைமை. நாமனால ஒருத்தவங்க சொன்னா கேட்கறாங்கன்னா எப்பவுமே கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரலாறு வந்து பார்த்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து திராவிட இயக்கம் வந்து இது பார்க்கணும். ஸோ இதே மாதிரியே இன்னும் ஒரு 50 கேள்வி அந்த மாதிரி வந்து வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்ருங்க. இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி படித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு நான் பாலிட்டி ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தோம்னா INM என்ன படிக்கணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும், எக்கனாமியில் என்ன படிக்கிற லிஸ்ட்டையும் முதல்ல கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து லெசன் பை லெசனாக பார்க்கலாம்.
ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஷார்ட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டையும் நம்ம கொண்டு போவோம். நம்ம எவ்வளோ படிக்கங்கிறது முக்கியம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறது தான் முக்கியம். எவ்வளோ படித்தாலும் மறந்து போயிடும், மறந்துக்கிட்டே இருக்கும். நானும் ரொம்ப வருஷமாக படிக்கிறேன், ஆனால் படிக்கலைன்னா மறந்துடும். ஒவ்வொரு தடவை உங்கள் முன்னாடி வரணும்னா படிச்சுட்டு வந்தால் நான் நிற்பேன். படிக்காமல் அப்படியே ஞாபகம் இருக்குமா? நம்ம என்ன கம்ப்யூட்டரா சிப்பாக வச்சுருக்கோம்? இல்லை. இது படிக்க 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 ஒரு பக்கம் வடிவேல் சார் ஓலப்பாயை உருட்டுற மாதிரி இங்கிட்ட உருட்டிகிட்டே போக அங்கிட்டு மறந்துக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ திரும்ப திரும்ப படிங்க. என்ன படித்தாலும் அதை கரெக்டாக கொண்டு வந்து டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி எடுக்கணும்ல. அதில் வந்து நம்ம வந்து ஏதாவது சின்னதாக தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிடுவோம், தப்பாக போட்டு வந்துடுவோம், மாற்றி ஷேர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ கேர்லெஸ் தான் நமக்கு முக்கியமான எதிரி. படிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இந்த தடவை சர்வீஸ் போகிறீங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ.